இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஒவ்வொரு புதிய சட்டங்கள் வரும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று உங்களுக்கு சொன்னால், எண்டாஸ்கோப்பி அப்படிங்கிறாங்க. எண்டாஸ்கோப்பின்னா தெரியுமா? வாயில் உள்ளே விட்டு நம்ம குடலில் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கா, ஏதாவது புண்ணு இருக்கா, அல்லது எங்கேயாவது அடைச்சிருக்கான்னு பார்க்கக்கூடியது எண்டாஸ்கோப்பி. இப்போ ஒருத்தர் நோம்பு வச்சுருக்கிறான், வயிற்று வலி கடுமையாக இருக்குது, இப்போ எண்டாஸ்கோப்பி போடுறாங்க. எண்டாஸ்கோப்பிங்கிற ஒரு கேமரா உள்ள அனுப்பி பார்த்துட்டு வெளியே எடுத்துடுறது, இதுதான் எண்டாஸ்கோப்பி. இந்த எண்டாஸ்கோப்பியின் மூலமாக நோம்பு முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னா எந்த அடிப்படையில் சொல்ல முடியும்? நமக்கு அது எண்டாஸ்கோப்பி அப்படின்னு குரானில் தேனா கிடைக்குமா? குரானில் எண்டாஸ்கோப்பி கிடையாது. ஹதீஸில் தேர்ந்தா கிடைக்குமா எண்டாஸ்கோப்பி? கிடைக்காது. அப்போ எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னா, எப்படி இதற்கு முன் சட்டங்கள் எடுத்திருக்கிறார்களோ அதனுடைய அசல் அதை வச்சு இந்த சட்டத்தை நாம் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது எப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு பெண்மணி கேட்குறாங்க, என் புருஷன் ரொம்ப கோவக்காரன், சின்ன சின்ன விஷயத்துலாம் கோவப்படுவான், ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவான். என்ன செய்வான்? உப்பு அதிகமாக போயிட்டாலும் வீட்டில் சண்டை, உப்பு கம்மியாக போயிட்டாலும் வீட்டில் சண்டை, ஒரு சின்ன விஷயத்துக்கும் கடுமையான சண்டை, அடிதடி வந்துடும். அப்போ நோன்பு காலம், நான் நோன்பு வச்சுருக்கிறேன், புருஷனும் நோன்பு வச்சுருக்கிறான், ஆனால் அவன் கஞ்சி ஆக்கி தர சொல்கிறான். நான் கஞ்சி காய்ச்சுறேன், அல்லது சாதனம் வைக்கிறேன், ஏதோ ஒன்று செய்கிறேன், நோன்பு தரக்க ஏற்பாடு பண்ணுறேன். இப்போ அதில் உப்பு சரியாக இருக்கான்னு நான் பார்க்கணும். டெஸ்ட்டு பண்ணலாமா, வாயில் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பதில் சொல்கிறது? இல்லை, உப்பு உள்ளே போயிட்டால் நோம்பு முடிஞ்சிடும், இல்லை பரவாயில்ல வச்சுக்கலாம், ரெண்டு ஏதாவது ஒன்று சொல்லணும். இதுக்கு அசல் என்ன? அப்போ நம்ம தேடும்போது குர்ஆனிலிருந்தே அதற்கு ஆதாரம் இருக்கிறது. எப்படிப்பா குர்ஆனில் சட்டத்தை எங்கேயுமே குர்ஆன் புதுல கோவக்கார கணவன் இருந்தால் நீங்கள் உப்பை வாயில் வச்சு டேஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு குர்ஆனில் இல்லையே. குர்ஆனில் இருக்குது, அதை ஒன்றால் விளங்க முடியல. அதை எப்படி விளங்கி எடுக்குதல், எவ்வளவு ஆழமான சிந்தனை செய்து நம்முடைய ஃபுகஹாக்கள் வேலை செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளோ பாடுபட்டுருக்கிறாங்க. அதுக்காக இந்த உசூல்களை அமைத்திருக்கிறார்கள், அதன் மூலம் சட்டங்களை எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வியப்பாகிறது மட்டுமல்ல, இந்த ஃபன்னில் எந்த அளவுக்கு நாம் தஹக்கீக் ஆகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம டேலண்ட் ஆகிறோமோ, அந்தளவுக்கு ஒரு ஆயத்தை பார்த்த உடனே இந்த ஆயத்திலேருந்து இப்படிலாம் கருத்தெடுக்க முடியும். ஒரு ஹதீஸை பார்த்த உடனே இந்த ஹதீஸ்லேருந்து இப்படிலாம் இஸ்தின்பாத் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஞானம் நம்மளே உண்டாகும். இந்த ஃபன்னை படிக்கலைன்னா ஒரு குர்ஆன் ஆயத்தை பார்ப்பீங்க, அதுக்கான ஹதீஸை அதுக்கான விளக்கத்தை பார்ப்பீங்க, இருக்கிறது பயான் செய்யலாம். ஸோ நகலியாங்கிறது ஈஸி, ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் சாதாரணமான ஒரு அலிபே கூட கூட இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து பார்த்துட்டு, அரபியை எடுத்து டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்துட்டு, புகாரிக்கு விளக்கம் சொல்கிறான், ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறான், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிறான், நான் பெரிய அஜத்தை விட பெரிய ஆலிம்ஸாங்கிறான். ஆனால் அந்த ஆளுக்கு ஒரு குர்ஆனுடைய ஆயத்தில் என்ன மஃபூம் உள்ள கருத்துக்கள் இருக்கிறதுனா, இன்னொரு ஆலிம்ஸை எழுதி வச்ச கிதாப் வேண்டாம் பார்த்துட்டு சொல்லாமே முடிய அவனால் சுயமாக சிந்திக்க முடியாது. காரணம், அந்த ஆயத்தை அந்த ஹதீஸை எப்படி எடுக்கணும், எந்த முறையிலெல்லாம் அணுகலாம் அப்படிங்கிற அந்த ஞானம் அவன்கிட்ட இல்லை. அந்த ஞானத்தை தரக்கூடியது தான் இந்த சூழல். இது ஃபுல்லாக ஓரமாக தெரியும். குர்ஆன் அல்ல ஒரு எழுத்தை கூட அல்லாஹ் வேஸ்ட்டாக போடலை குர்ஆனில். ஒன்றும் இல்லை, ஃபக்ஸிலு உஜூஹக்கும் முதல்ல
وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. இதில் فاغسلوا وجوهكم وأيديكم وأرجلكم வருதில்லை. இந்த வாவை வைத்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு சட்டம் எடுப்பாங்க, ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு சட்டம் எடுக்கிறாங்க. குர்ஆனில் வாவு வந்தால் அந்த வாவுக்கு என்ன சட்டம், ஃபா வந்தால் அந்த ஃபாவுக்கு என்ன சட்டம், பா வந்தால் அந்த பாவுக்கு என்ன சட்டம், ஹத்தா வந்தால் அந்த ஹத்தாவுக்கு என்ன சட்டம், சும்மா வெறுமனே அழுத்தம் வைத்து கொண்டு போவதல்ல, அது ஒவ்வொன்றும் ஒரு சட்டத்தை நமக்கு காட்டுகிறது. புரிஞ்சுங்களா? ஒரு அற்புதமான நூல் தான். ஃபிக்ஹுலாம் எழுதி முடிச்சிட்டாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிலாம் இந்த கிதாபுகள்லாம் எழுதி முடித்தாலும் இந்த உசூல ஃபிக்ஹை யாருமே தொகுக்கலை. சில பேர் தொகுத்தார்கள், ஒரு அற்புதமான கிதாபாக வரல. இந்த உசூல ஷாஷி அப்படின்னு இருக்கா இல்லைங்களா, இது வந்து மாவராவுன் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெயினை அடுத்து உள்ள அந்த ஸ்பெயினுடைய நதிக்கு பின்னால் உள்ள ஊர்கள், அதுக்கு பேரெல்லாம் மாவராவுன் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்மினுடைய பட்டணமாக இருந்த இடம் மாவராவுன் நகர். சபர்கந்து, புகார் ரஹ்மத்துல்லாஹி பிறந்த புகாரா, இதெல்லாம் எங்கே சேர்ந்தது தான்? ஸ்பெயின் நாட்டில் உள்ள மாவராவுன் நகரில் தான் புகாரி இமாமும் பிறந்தாங்க. சமர்கந்து, புகாரா இந்த நாடுகள் எல்லாம் உள்ள இடம், ஏரியாக்கள்லாம் உள்ள இடம் தான் மாவராவுன். அதாவது அந்த ஆற்றுக்கு பின்னால் உள்ள இடம். ஸ்பெயினுடைய நதி ஓடுது இல்லைங்களா, அந்த நதிக்கு அந்த பக்கம் உள்ள ஊர்களுக்கு மாவராவுன் நகர்னு சொல்லுவாங்க. இல்மினுடைய மிகப்பெரிய ஒரு பட்டணமாக அந்த இடங்கள் திகழ்ந்தது. அங்கே உள்ளது தான் ஷாஷின்னு ஒரு ஊர். இவர் இந்த முஸன்னிஃப் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய இஹ்லாஸ் பாருங்கள். இந்த கிதாபை எழுதினார். இந்த கிதாபை எழுதிட்டு நேராக கொண்டு போய் ஜும்மா மஸ்ஜிதில் போய் அங்கே உள்ள மெம்பர் படியில் வச்சுட்டு போயிட்டார். கிதாபுடைய அசலை கொண்டு போய் எங்கே வச்சார்? ஜும்மா படி மெம்பர் படியில் வச்சுட்டு போயிட்டார். எல்லாம் வந்தாங்க, இங்கே ஒரு கிதாப் இருக்குது, யார் வச்சான்னு தெரியல, என்ன கிதாப், கையேற்று பிரதி எடுத்து பார்க்குறாங்க. உசூல ஃபிக்ஹை பற்றி ஒரு நூல், அற்புதமாக இருக்குது அப்படின்னு அந்த நாட்டு அரசருக்கு காமிச்சாங்க. அவர் பார்த்து மிக அற்புதமானதாக இருக்குது, இவ்வளோ அற்புதமாக சுருக்கமாக உசூல மொத்தத்தையும் உதாரணங்களோட சூப்பராக பண்ணுறாங்க. யார் தெரில, யாருன்னே தெரியல. உடனே அந்த கிதாபை அந்த அரசர் பல பிரிண்ட்டுகளாக போட்டு பல நாடுகளுக்கு அனுப்பி அந்த கிதாபை தான் இன்றைக்கி நம்ம கையில் நாமளும் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். உசூல் ஷாஷி கிதாப். இதனுடைய முஸன்னிஃபுடைய அசல் பெயர் தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் கிதாபுகளில் ஆரம்பங்களில் எழுதுவாங்க, நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. அந்த காலத்தில் ஷாஷிங்கிற ஊரில் இந்த ஃபிக்ஹுடைய அடிப்படையில் டேலண்டான மனிதர்கள் அப்படின்னு 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேரை இவர்களாக இருக்கக்கூடும், முஸன்னிஃபா இவராக இருக்கக்கூடும் என்ற ஒரு அனுமானத்தில் தான் சொல்லப்படுகிறது. அல்லது வேறு யாராவது வந்து கூட இந்த ஊர் மெம்பர் படியில் வச்சுட்டு போனால் இந்த அஜத்து கரெக்டாக எடுத்து நம்மளை அனுப்பிச்சிடுவாருன்னு அவர் வச்சாங்களோ, அல்லாஹு அலம் பிஸ்ஸவாப், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு அற்புதமான செயல்பாட்டை செய்துவிட்டு தன்னை யாரென்றே மறைத்து கொண்டவர்கள் உசூல் ஷாஷி இமாம் அவர்கள். அப்போ எவ்வளோ பெரிய சேவை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய இஹ்லாஸ் நம்மளையும் வரும். அந்த இஹ்லாஸோடு நாமளும் இருப்பே, அவங்க எப்படி இவ்வளோ பெரிய சேவை செஞ்சாங்களோ அந்த மாதிரி இந்த கிதாபை படிச்சுட்டு நானும் இந்த தீனுக்கு சேவை செய்யணும்ல அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் ஓதினால் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை நீங்களும் அடைய முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்போ நீங்கள் ஓதியிருக்க பாடம் இது வரைக்கும் முடிச்சிருக்கிறதுக்கு அடுத்த பாடம் எந்த பாடமா? ஃபஸ்லுன் ஃபில் முத்தகாபிலாத். அந்த பாடத்தை இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம நடத்த ஆரம்பிப்போம். கிதாப் நல்லா வாசிக்க தெரியும், கைத்தொழில் பதிலும். நான் அரபி நல்லா கடகன்னு வாசித்து அர்த்தம் வைப்பேன். முத்தகாபிலாத்
இப்போ குர்ஆனில் ஹதீஸில் ரெண்டுலேயுமே முத்தகாபிலாத் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது பார்த்துக்கோங்க, லாஹிர், நஸ், முஃபஸ்ஸர், முஹ்கம் எல்லாமே கிதாபில் வருது. கவனிங்க ஃபஸ்ட்டு. லாஹிர், நஸ், முஃபஸ்ஸர், முஹ்கம். அதுக்கு எதிரடையில் 4 ஹஃபி, முஷ்கில், முஜ்மல், முதஷாபி. இது 4 எதிரடை. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, லாஹிர் அப்படிங்கிறது ஒரு வார்த்தைக்கு சொன்னோன்னே டக்குன்னு விளங்கும். நஸ்ஸுங்கிறது அதை விட தெளிவாக இருக்கும். லாஹிர், நஸ். முஃபஸ்ஸர் அதை விட தெளிவாக இருக்கும். முஹ்கம் அதை விட தெளிவாக இருக்கும். இது ஒரு பக்கம். இப்படியும் குர்ஆனில் இருக்குது, ஹதீஸ்லையும் இருக்குது. இன்னொரு பக்கம் ஹஃபி, மறைவாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சா தான் விளங்கும். அதோட முஷ்கில், கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் விளங்கும். அதை விட கொஞ்சம் விளங்கணும், ரொம்ப ஆழமாக சிந்திச்சா தான் விளங்கும். முஜ்மல், அறவே ஒன்றால் விளங்கவே முடியாது. முதஷாபி. குர்ஆனில் இந்த 4ம் இருக்கிறது, இந்த 4ம் இருக்கிறது. இப்போ அந்த 4 பற்றிய பாடங்களை தான் நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள். நஅனி பிஹி, அதை கொண்டு நாடுகிறார் அல்லாஹிர வன் நஸ்ஸ வல் முஃபஸ்ஸர வல் முஹ்கம் மஅ மா யுகாபிலுஹா மினல் ஹஃபிய்யி வல் முஷ்கிலி வல் முஜ்மலி வல் முதஷாபி. தாரீஃப் லாஹிர். லாஹிர் என்றால் என்ன? இஸ்முன் லிகுல்லி கலாமின் லஹரல் முராது பிஹி லிஸ்ஸாமிஇ பினஃப்ஸி ஸிமாஇ மின் கைரி தஅம்முலி. கேட்காம சொன்ன உடனே டக்குன்னு விளங்கும். கேட்காம சொன்ன உடனே டக்குன்னு எது விளங்குதோ அதுக்கு பேர் லாஹிர். மாசீக்கல். அடுத்து பாருங்க, வன் நஸ். நஸ்னா என்ன? மாசீக்கல் கலாமுல் யஜலிஹி. அந்த கலாமை எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்களோ அந்த காரணத்தை விளங்கினால், அந்த காரணத்துக்குள்ளே தான் இருக்கும், அதை விளங்கி கொண்டால் அப்போ அது நஸ். இதுக்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்போ குர்ஆன் ஒரு ஆயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், விளக்கம் சொல்லுங்க. உங்கள் பேர் என்னம்மா? ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேட்டான். இதுக்கு தான் அல்லாஹ் பதிலாக என்ன ஆரம்பித்தான்? அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. வியாபாரம் என்பது வேறு, வட்டி என்பது வேறு. இதுதான் நஸ். மசீகல் கலாமுல் அஜலி. வெளிப்படையாக பார்க்கவும் வியாபாரம் ஹலாலுங்க, வட்டி ஹராமுங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் அது எதற்காக சொல்லப்பட்டது என்பதை பார்க்கும்போது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? ரிபா என்பது வேறு, பைது என்பது வேறு. இந்த ரெண்டையும் ஒன்றா பார்க்கறதே தப்பு அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டிருக்கிறது. இது எக்ஸ்ட்ரா நமக்கு விளங்கும். எப்போ விளங்குவோம்? இந்த ஆயத்தை பற்றிய விளக்கங்களை சபபு நுசூலை தெரிந்தவருக்கு. இந்த ஆயத்துடைய சபபு நுசூல் தெரியாதவருக்கு இந்த விளக்கத்தை சொல்ல முடியாது. பாருங்க. வன்னஸ்ஸு மாசீகல் கலாமுல் யஜலிஹி மிசாலுஹு ஃபி கௌலிஹி தஆலா அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. ஃபல் ஆயத்து, இந்த ஆயத்தாகிறது சீகத்தில் பயானி தஃப்ரீகத்தி பைனல் பைஇ வ ரிபா. இது கொண்டு வரப்பட்டது நோக்கம் என்னன்னா, பைஅக்கும் ரிபாவுக்கும் மத்தியில் பிரிவினையை காட்டுவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. லம்மா இத்தாஹுல் குஃபாரு, குஃபார்கள் அதை தாவா செய்தார்கள். மின தஸ்வியத்தி பைனஹுமா ஹைது காலு இன்னமல் பைஅ மிஸ்லு ரிபா. அவங்க என்ன சொன்னாங்க? பை ஆகிறது ரிபாவை போல்தான். இல்லை, இன்னமல் பைஅ மிஸ்லு ரிபா. என்ன சொன்னாங்க பாருங்க, ரிபாவாகிறது பையை போலன்னு சொல்லலை, பையே ரிபா மாதிரி தான் இருக்குது அப்படின்னா. அல்லாஹ் சொன்னால் இல்லைப்பா, அது வேறு, இது வேறு. வகது உலிம, அறியப்பட்டது, ஹில்லுல் பைஇ வ ஹுர்மத்து ரிபா பினஃப்ஸி ஸிமா. வெறும் கேட்ட உடனே என்ன தெரிஞ்சிச்சு நமக்கு எல்லாத்துக்கும்? பை ஹலாலுங்க, ரிபா ஹராமுங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனால் இது லாஹிர். அதில் நஸ்ஸு என்ன? ஃபசார தாலிக நஸ்ஸன் ஃபித் தஃப்ரீகத்தி, ஒன்றுக்கு ஒன்று பிரிந்தது என்பதிலே நஸ்ஸாகவும், லாஹிரன் ஃபி ஹில்லில் பை வ ஹுர்மத்தில் ரிபா, ரிபா ஹராமு பை ஹலால் என்பதிலே லாஹிராகவும் இந்த ஆயத்து இருக்கிறது. சரிங்க. அதே மாதிரி இன்னொரு உதாரணம், ஒரு உதாரணாச்சா, ரெண்டாவது உதாரணம் சொல்கிறாங்க. பல்லப்பட்டி, நடு பல்லப்பட்டி சொல்லுங்கள்.
3 பல்ல பெட்டி நடுவு மினன் நிசாயி மஸ்னா வ சுலாஸ வ ருபா. பேர் என்னம்மா? முஃபீஸ் சொல்லுங்கள். என்ன வேலை இந்த ஆயத்தில்? ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாயி மஸ்னா வ சுலாஸ வ ருபா. உங்களுக்கு பிரியமான பெண்களை 2ஆகவோ 3ஆகவோ 4ஆகவோ நிக்கா முடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த சொன்ன ஆயத்தில் என்ன விளங்குறீங்க? பிரியமானவங்களை நம்ம நிக்கா முடிச்சுக்கலாம் அப்படின்னு விளங்குறீங்க. வேறு 4 திருமணம் வரை முடித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதே விளங்குறாங்க. இப்போ இந்த ஆயத்தில் இந்த 2 கருத்துமே கிடைக்குது. எந்த கருத்து? ஒன்று, நமக்கு பிரியமானவர்களை நிக்கா முடித்து கொள்ளலாம். இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை இருக்குது. பிரியமானவங்க நிக்கா முடிச்சோன்னா லவ் பண்ணிக்கலாமா? சேர்த்து என்னங்க என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாப்புல, நான் ஒருத்தர் என்ன எதிர்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் ஃபன்கிஹு சொல்லுங்களாம்ப்பா, அதுவும் நிப்பாட்டுங்க. ஃபன்கிஹு மா தாப லக்கும், உங்களுக்கு பிரியமானவர்களை நீங்கள் நிக்கா முடித்து கொள்ளுங்கள். பிரியமானவங்க யாரை சேர்த்து சொல்லுங்கள். எப்பா சொல்லுப்பாங்க, உன் பேர் என்ன? தௌஃபீக் சொல்லுங்க. அப்படி ஒரு தௌஃபீக் இருந்தால் தான் கிடைக்கும். தௌஃபீக்கு ஒரு தௌஃபீக்காக வேணுமா இல்லையா? தௌஃபீக்கா இல்லாமல் எப்படி தௌஃபீக்கு பாபம் கிடைக்கும்? என்ன ஒன்றாரு அவர் கேட்குறாரு. அது இன்னைக்கு நடக்கிற திருமணங்களின் மாணவர் தான் திருமணங்களில் நடக்கும் அட்டூழியங்களை விவரிக்க தலைப்பு கொடுத்தாங்க. ஒரு கட்டுரை சொல்லி அவர் தலைப்பு முதல் கட்டுரை எழுதியிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனை ஃபன்கிஹு மா தாபலக்கும் என்று சொல்லி இருக்க, இன்று எல்லோரும் மா தாபலி உம்மி, அம்மாவுக்கு பிரியமானதையும் அவங்க அக்காவுக்கு பிரியமானதையும் அந்த பையன் தலையில் கட்டி வைத்து விடுகிறார்கள். இது குர்ஆனுக்கு மாற்றமானதாக இருக்கும். குர்ஆனுக்கு மாற்றமானதாக இருக்கும். இந்த இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளில் நிக்காஹில் நடக்கும் முதல் அனாச்சாரம் இதுதான் அப்படின்னு எழுதிட்டார். ஒத்துக்கலாமா? ஒத்துக்கூடாதா? அப்போ பதில் சொல்லுங்க. வேகமாக இல்லைன்னு தலையாடுறால ஒத்துக்க. பதில் சொல்லுப்பா. பை ஆயத்து கேள்வி வந்து கேள்வி வருமா இல்லையா? யாருக்கு பதில் தெரியும்? மாத்தாவலுக்கும் அல்லாவே சொல்லிட்டான். அல்லாஹ் சொன்னது மாத்த இல்லை. இப்போ மிஸ்கின் சொன்னேன், சந்தோஷம்பா, உண்மையாக பிரியமான பெண்ணை தான் நிக்கா முடிச்சுக்கணும். ஒரே ஒரு ஷரத்து இருக்குப்பா. அதுக்கு ஒரு ஷரத்துகள் இருக்குல்ல, ஒரு ஹுக்குமுன்னு வந்தால் ஷரத்து இருக்கும் இல்லையா? பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. உனக்கு பிரியமான பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கணும். அது இல்லாமல் எப்படியா அப்படின்னு அதான் பார்க்குறது ஹராம், பேசுகிறது ஹராம். அந்நிய அஜ்னபியான பெண்களுடைய குரல் ஹராம், அவங்கள பார்க்குறது ஹராம். இந்த 2 இல்லாமல் நிக்கா முடித்து கொள்வதை தான் குர்ஆன் சொல்லுகிறது. லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறத குர்ஆன் தடுக்கலை. லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறத குர்ஆன் தடுக்கலை. தாராளமாக லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கோங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனால் அறவே பேசக்கூடாது, அறவே பார்க்கக்கூடாது. பார்க்குதல் ஹராம். குர்ஆன் குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். கேட்கக்கூடாதுன்னு இருக்குது. அஜ்னபியானத்தினுடைய குரலும் ஹராம் தான். இந்த 2 இல்லாமல் கல்யாணம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். முடியும். அப்படி நேசிக்க முடியாதா? முடியும். ஒரு பெண்ணை பற்றி யாராவது வர்ணிக்கிறாங்க, இந்த பெண் இப்படிப்பட்டவங்க, அப்படிப்பட்டவங்க, நல்லவங்க, சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் நிக்கா முடிக்கிற தப்பு இல்லையே. அந்த பெண் எனக்கு வேணும், இப்படிப்பட்டவர்கள் எனக்கு நிக்கா முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தவறும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, இடை பேச்சா விளங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஃபன்கிஹு அல் வலூதல் வதூத அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபன்கிஹு அல் வலூதல் வதூத அப்படின்னா என்ன அர்த்தம்?
சொல்லுங்க. அப்படியே நிக்கா மஜ்லிஸ் நிறைய கேட்டிருக்கீங்களே. ஃபன்கிஹு அல் வலூதல் வதூத, அதிகமாக குழந்தை பெறக்கூடிய பெண்ணையும் அதிகமாக பாசம் காட்டக்கூடிய பெண்ணையும் நீங்கள் நிக்கா முடித்து கொள்ளுங்கள். அந்த பையன்கிட்ட கேட்டேன், எப்பா நீ இந்த ஆயத்துக்கு இந்த ஹதீஸை விட்ட பார்த்தியா? இந்த ஹதீஸ் படி முதல்ல 2 புள்ள பற்றி பார்த்துறேன், இதை கரெக்டாக வைக்கிறாளா அப்படின்னு. ஏன்னா எல்லாம் என்ன சொல்லு ரசூல் என்ன சொன்னாங்க? வலூத, அதான் முதல்ல சொன்னாங்க, அதிகமாக பிள்ளை பிறப்பவர். இப்போ குறைஞ்சது ஒரு 4 வரைக்கும் பெற்று பார்த்துட்டு இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம்ப்பா, ஈஜாபு கபூல்ப்பா சொல்லலாமா? அப்போ என்ன அர்த்தம் அந்த ஆயத்துக்கு, அந்த ஹதீஸுக்கு? ஃபன்கிஹுல் வலூத், அதிகம் பிள்ளை பிறப்பவர், வதூத் அதிகம் பிரியம் காட்டுபவர். அப்படின்னா என்ன? அவங்க அம்மாவை பாரு, அவங்க அம்மா 5 புள்ள 8 புள்ள பெற்றிருக்கா, அந்த பிள்ளையும் பெருக்கும். அவங்க அம்மா 13 புள்ள பெற்றிருக்காங்களா, கண்டிப்பாக இருக்குது. அது 1 டஜன், அது 1/2 டஜனாவது இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணலாம் முடியும். இப்படி தான் செய்ய முடியுமே ஒழிய உடனேவா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அப்படின்லாம் முடியுமா? அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதனால் ஃபன்கிஹு மா தாப லக்கும் அப்படின்னு சொன்ன உடனே முதல் கருத்து நமக்கு கிடைக்கிறது, மனமானவர்களை நிக்கா முடித்து கொள்ள வேண்டும். 2வது, ஒரு ஆண் எத்தனை திருமணங்களை முடித்து கொள்ள வேண்டும் என்பது தெரிகிறது. ஷரியத் நமக்கு சொல்லி காட்டுது. என்னவா எத்தனை கல்யாணம் முடிப்பா? எத்தனை கல்யாணம் முடிப்பீங்க? சும்மா சொல்லுப்பா. 1.5 1 தானே? ஏவா ஆயத்தையும் அமல் செய்ய மாட்டியா? குர்ஆனுக்கு அல்ல என்ன சொன்னான்? ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ 1 அப்படி சொன்னான்ல. சொல்ல பாருங்க, அண்ணா என்ன சொன்னோமா? மஸ்னா எடுத்தோன்னே 2 முடி, அப்புறம் 3 முடி, அப்புறம் 4 முடி, அப்படிதான் என்ன சொன்னான்? ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ. ஆவுசா சொல்லுங்க. மஸ்னா என்ன அர்த்தம்பா? 2, மரம் 3, ரூபா 4. எல்லாம் பார்த்து நீங்கள் அவர் சொல்கிறார் ஃபஸ்ட்டு 1க்கே வழியே காணா, நீ இது 4 3 மத்னா வசுலாச ஒரு ரூபா 4 வரை திருமணம் முடிக்கலாம். ஃபைன் ஹிஃப்தும் அல்லா துக்ஸிது பைனஹுமா ஃபவாஹிதா. 4 பேர்த்துக்கு மத்தியில் உங்களுக்கு நீதமாக நடக்கிறதுக்குன்னு பயந்தீங்கன்னா அப்போ வேண்டாம் ஒன்று வச்சுக்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். அதனால் எல்லாம் நீயத்தை போங்களா ஷா இல்லா? ஏங்க உலகத்தில் நடக்குமா நடக்காத நீயத்தான் வைக்கணுங்க, தப்புங்கிறது எப்படி பை நீயத்து வச்சா நன்மை கிடைக்குமா இல்லையா? முறை 3 நீயத்து வைக்கிறோம், 5 போக நீயத்து வைக்கிறோம், 4 வருஷம் போகவே முடியல, நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? என்ன பை அது மாதிரி நீயத்து போமே நேரத்தை முடிக்கலாமா? சொல்லுங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ் 4 முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த ஹதீஸு وَذَلِكَ قَوْلِهِ تَعَالَى فَانكِحُوا مَا طَابَ لَكُم مِّنَ النِّسَاءِ مَثْنَى وَثُلَاثَ وَرُبَاعَ என்ற இந்த ஆயத்தை அல்லாஹ் குர்ஆனில் கொண்டு வந்ததின் நோக்கம் சீக்கல் கலாமுலி பயானில் அதத். அல்லாஹ் எது கொண்டு வந்தால் எண்ணிக்கையை காட்டுவதற்காக. வகது உலிம அல் இத்லாக் வல் இஜாஸத்து பி நஃப்ஸி ஸிமா. ஆனால் கேட்டவுடனே என்ன விளங்குது? ஒரு மனுஷனுக்கு சுயமாக நிக்கா முடிக்கிற தகுதி இருக்குது, அவன் வேணுங்கிற பெண்ணை நிக்கா முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கேட்டவுடனே தெரியுது. அதுக்கு நஸ்ஸு என்ன? அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறது 4 வரை நிக்கா முடித்து கொள்ளலாம். ஃபசாரதாலிக்க லாஹிரன் ஃபி ஹக்கில் இத்லாக்கி, வெறும் முத்தலக்கா கல்யாணம் முடிச்சுக்கலாங்கிறது லாஹிராகவும், நஸ்ஸன் ஃபி பயானில் அதத், எண்ணிக்கையை பயான் செய்வதிலே அது நஸ்ஸாகவும் இருக்கிறது. அப்போ லாஹிரு நஸ் புரிஞ்சுங்களா இல்லையா? லாஹிரு நஸ். இன்னொரு உதாரணம் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, லா ஜுனாஹ அலைக்கும் இன் தல்லக்துமுன் நிஸாஅ மா லம் தமஸ்ஸூஹுன்ன அவ் தஃரிது லஹுன்ன ஃபரீதத்தன். இந்த ஆயத்து எது விஷயத்தில் இறங்குச்சு அப்படின்னா, இந்த ஆயத்து முதல்ல அர்த்தம் வச்சுக்கிறேன். லா ஜுனாஹ அலைக்கும் இன் தல்லக்துமுன் நிஸாஅ,
உங்கள் மனைவிமார்களை நீங்கள் தலாக்கு விடுவதால் உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. மாலம் துமஸ்ஸூஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் மஹரை குறிப்பிடவில்லை. அவ் தஃப்ரிது லஹுன்ன ஃபரீதத்தன், அவர்களுக்கென்று எந்த மஹர் தொகையும் நீங்கள் நிர்ணயிக்கவும் இல்லை. இந்த நிலையில் நீங்கள் தலாக் விட்டீங்கனாலும் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ என்ன விளங்குறீங்க? வெளிப்படையாக கேட்டோன்னே என்ன விளங்குது? தலாக்கு விடலாம், ஒரு ஆம்பளைக்கு உரிமை இருக்கு, இது வெளிப்படையாக விளங்குகிறது. இன்னொன்று என்ன விளங்குது? அதான் சீக்கல் கலாம். நீங்கள் மகரை சொல்லாவிட்டாலும் தலாக்கு விடலாம், மகரை கொடுக்கலாட்டியும் தலாக்கு விடலாம், கொடுக்காத நிலையிலையும் தலாக்கு விடலாம் அப்படின்னு சொன்னதுலேருந்து ஓஹோ, அப்போ மகரே கொடுக்காமல் நிக்காவும் முடிக்கலாம், மகரே சொல்லாமல் நிக்காவும் முடிக்கலாம் என்பதும் இதற்குள் நமக்கு விளங்குகிறது. அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறதுக்கு தான் இந்த ஆயத்தையே சொன்னான். மகர் கொடுக்காமல் நிக்காக முடித்தால் நிக்காக செல்லுபடி ஆகும். ஆனால் மகர் மிதில் வாஜிபாகும், மகர் மிதில் அவங்க மீது வாஜிபாகி விடும். பாருங்க, அப்போ இந்த ஆயத்து நஸ்ஸுன் ஃபீ ஹுக்மி மல்லம் யுஸம்மி லஹல் மஹர, மஹர் யாருக்கு சொல்லவில்லையோ அவர்களுக்கு, அவர்கள் விஷயத்தில் நஸ்ஸா இருக்கும். வதாஹிருன் ஃபீ இஸ்திப்தாதி ஸௌஜி பித்தலாக், தலாக்கை கொண்டு கணவனுக்கு உரிமை இருக்கிறது என்பதில் லாஹிரானதாக இருக்கிறது. வைஷாரத்துன், இன்னும் இந்த ஆயத்தில் ஒரு இஷாராவும் இருக்கிறது. இல்லா அண்ணன் நிக்காஹ பிதூனி திக்ரில் மஹ்ரி, மஹரையே சொல்லாமல் நிக்காஹ் முடிச்சாலும் எஸ்ஸிஹுசிஹதாகும் என்பதும் தெரிகிறது. சரிங்களா? முடிஞ்சு. எத்தனை உதாரணம் இருக்குது? லாஹிர் நஸுக்கு 3 உதாரணம். 4வது உதாரணம் சொல்கிறாங்க. மன் மலக்க தாரஹமின் முஹரமின் மின்ஹு உதிக அலைஹி இப்படின்னு ஒரு ஹதீஸ். பாருங்கள், நம்ம படிக்கிற பாடம் குர்ஆனுடைய பாடம், நம்ம படிக்கிற பாடம் குர்ஆன் ஆரம்பித்து தான் வராது. ஆனால் அதில் ஹதீஸுடைய உதாரணங்களையும் தருவார், குர்ஆனுடைய உதாரணத்தையும் தருவார், ஹதீஸுடைய உதாரணத்தையும் தருவார். காரணம், இதே பாடங்கள் அப்படியே ஹதீஸ்லேயும் வரணும். அப்போ இதையே பாடத்தை திருப்பி ஹதீஸ்னு எழுதுனா கித்தாப் பெருசாக போயிடும். அதனால் எங்கேயும் கொண்டு வந்துட்டாரு உதாரணத்தை கித்தாபுடைய பாடத்திலேயே ஹதீஸுடைய உதாரணத்தையும் கொண்டு வருவார். ஹதீஸ் பாடத்தில் கித்தாபுக்கு என்னெல்லாம் சொன்னோமோ அதுவெல்லாம் இங்கேயும் உண்டு, ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவார். புரிஞ்சுங்களா? அதனால தான் அற்புதமான கித்தாபு. இப்போ ஹதீஸுக்கு உதாரணம் காட்டுறாரு. மன் மலக்க தாரஹமின் முஹரமின் மின்ஹு உதிக அலைஹி, தனக்கு மஹரமான ஒருத்தரை ஒருவர் சொந்தம் கொண்டாடினால் உதிக அலைஹி, அவருக்கு ஹுர்ராகுவார். இப்போ உதாரணமாக உங்கள் பேர் என்னம்மா? சொல்லுவா. முகமது யூசுஃப். உங்கள் பேர் என்னம்மா? முஷ்டாக். முகமது யூசுஃபோட அத்தா முஷ்டாக், முஷ்டாக்கோட மகன் தான் முகமது யூசுஃப் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ முகமது யூசுஃபோட முஷ்டாக்கை நம்ம சேலம் நாட்டுக்காரர் படையெடுத்து உங்கள் ஊர் எதுமா? கேரளாவில் படையெடுத்து போய் சேலம் நாட்டுக்காரர் படையெடுத்துட்டு போய் அவரை கைது பண்ணிட்டு போயிட்டார். கைது பண்ணிட்டு போய் அடிமையாக்கி வச்சுருக்கிறார். யார்? சேலம் நாட்டுக்காரர் அடிமையாக்கி வச்சுருக்கிறார். இப்போ அவர் மகன் யூசுஃபு எங்கள் அத்தா விடுவிச்சிருப்பா, எவ்வளோ வேணும்னு கேட்க அவர் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சொல்ல அந்த 2 லட்சத்தை கொடுத்து அவங்க அத்தாவை வாங்கினார். அடிமையாக இருக்கக்கூடிய அவங்க அத்தா வாங்கினார். வாங்கின வினாடியில் அவர் உரிமையாகி விடுவார். வாங்கின வினாடியில் அவர் உரிமையாகி விடுவார். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் மலக்க தாரஹமின் முஹரமின், மஹரமானவர்கள், சொந்த பந்தங்கள், குடல்வாய் இரத்த பந்தக்காரர்கள், இவர்களை ஒருவன் வாங்கினால் உதிக அலைஹி. அதே மாதிரி யூசுஃப் அடிமையாக இருக்கும்போது முஸ்தபா வாங்கினாலும் சரி உரிமையாகிறார். கணவன் மனைவியை வாங்கினாலும் சரி, கணவனை வாங்கினாலும் சரி, அண்ணன் தம்பி இப்படி யாரை வாங்கினாலும் உடனடியாக என்ன ஆயிடுவாங்க? உரிமையாயிடுவாங்க. இதுதான் சட்டம். இப்போ இந்த சட்டம் நமக்கு டக்குன்னு என்ன விளங்குது? என்ன விளங்குது? ஒருத்தர் வாங்கலாம், ஆமாம்
என்ன விளங்குது? சொந்தத்தை வாங்கினால் வாங்கியவுடன் உரிமையாகி விடுவார் அப்படிங்கிறது நஸ்ஸு. அதுக்காக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். இந்த ஹதீஸே சொன்னாங்க, நீங்கள் இப்படி வாங்கினீங்கன்னா வாங்கின உரிமையாயிரும். இதில் வெளிப்படையாக ஒன்று தெரியுது, வாங்குதல் அப்படின்னா மில்கியத்து சொந்தமாகும். மில்கியத்து சொந்தமாகாமல் வாங்க முடியாது. அப்போ அத்தாவுக்கு இவர் மில்கில் வர்றார், வந்துட்டு உரிமையாகிறார். ஒரு செகண்ட் அவர் இவருடைய மில்க்கு கீழே இவருடைய ப்ராப்பர்ட்டியை ஆயிட்டு அப்புறம் உரிமையாகிறார். ஏன்னா இவர் ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே அத்தா வரலேன்னு வச்சுக்கோங்க, உரிமையாக முடியாது. மலக்கன்னு என்ன அர்த்தம்? சொந்தமாகுதல். இவர் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரணும். அப்போ இவருக்கு சொந்தமாகுதல்னும் போது பெற்ற தகப்பனாக இருந்தாலும் மகன் காசு கொடுத்து வாங்கினா இவருக்கு ஒரு வினாடி அடிமையாக மாறுவார். அந்த அர்த்தம் யாருக்கு அடிமையாக மாறுவார்? மகனுக்கு அடிமையாக மாறுவார். அடுத்த வினாடி இஸ்லாம் அவருக்கு உரிமை தந்துவிடுகிறார். அப்போ வியாபாரம் அப்போ தான் செல்லுபடியாகும். இவருக்கு கொடுத்த காசு அவருக்கு சொந்தமாயிரும், அவருக்கு கொடுத்த பொருள் இவருக்கு சொந்தமாகும். அத்தா வேணால் மகன் வாங்கவே முடியாதுங்கன்னு சொன்னால் இவர் மில்கியத்திலே வரமாட்டார். மில்கியத்தில் வராமல் உரிமையாக முடியாது. அப்போ மில்கியத்தில் வருதும் என்பதும் இந்த ஹதீஸிலே தெரிகிறது, உரிமையாகி விடுவார் என்பதும் இந்த ஹதீஸிலே தெரிகிறது. ஒன்று லாஹிரு, இன்னொன்று நஸ். புரிஞ்சுங்களா? மில்கியத்தில் வருவாருங்கிறது லாஹிராக இருக்குது, உரிமையாயிருவாருங்கிறது நஸ்ஸா இருக்குது. பாருங்கள், மன்மலக்க தாரஹமின் முஹரமின் மினு உதிக அலைஹி நஸ்ஸுன் ஃபி இஸ்திஹகாக்கில் இத்கில் கரீபி. கரீபானவர்களை கரீபுக்கு இத்கு தகுதியாகும் என்பதற்கு நஸ்ஸாகவும், லாஹிருன் ஃபி சுபூத்தில் மில்கி மில்க் தரிபடுவதற்கு லாஹிராகவும் இருக்கிறது. பௌஜூபில் அமலி பிஹிமா, அந்த ரெண்டை கொண்டும் அமல் செய்யப்படும். லாஹிரை கொண்டும் அமல் செய்யப்படும், நஸ்ஸை கொண்டு அமல் செய்வோம். ஆம்மைனிக்கான ஒரு ஹாஸ்மைனி, அது ஆம்மா இருந்தாலும் சரி ஹாஸா இருந்தாலும் சரி அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே அமல் செஞ்சுருவோம். மஹதிமாலி இராதத்தின் ஹைரி, மாறுதலுக்கான வேற அர்த்தம் வைக்கிறதுக்கான இடம்பாடு இருக்கிறது. இடம்பாடு இஹ்திமால் இருக்கிறது. வதாலிக பிமன்சிலத்தின் மஜாசி அல் ஹக்கீகத்தி. ஹக்கீகத்து மஜாஸ்னு ஒரு பாடம் படிச்சிருந்தீங்க. ஹக்கீகத்துடைய அர்த்தம் இருக்கும்போதே மஜாசுடைய அர்த்தத்தின் மீது பயன்படுத்தலாம். மஜாசுடைய அர்த்தம் இருக்கும்போதே ஹக்கீகத்துடைய அர்த்தத்தின் மீதும் பயன்படுத்தலாம். ஆனால் மஜாசுடைய அர்த்தம் வைக்க இடம்பாடு இருக்கா? இடம்பாடு இருக்குது. மஜாஸை பயன்படுத்தும் போது ஹக்கீகத்துடைய அர்த்தம் வைக்க இடம்பாடு இருக்கா? இடம்பாடு இருக்குது. ஆனாலும் நமக்கு இந்த இடத்துல இந்த அர்த்தம் கிடைக்கிறது வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதே மாதிரி தான் லாஹிர் நஸ்ஸு எப்படி நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், இந்த ஒரு சின்ன ஹதீஸ் தானே, மம்மலக்க தார அமின் முஹரமின் மினு உதிக அலைஹின்னு. இதில் ஒரு சின்ன ஹதீஸ் நினைக்கிறேன். இதுக்குள்ள எவ்வளோ சட்டம் இருக்குது தெரியுங்களா? ஜி, சட்டங்கள் உள்ளே இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம முஸ்தஃபாவுக்கு 3 மகன், தனி முஸ்தஃபா பைக்கு 3 மகன். நம்ம பேர் சொன்னால் மறந்துடும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படி வச்சுக்குவோம். ஆமாம், 3 மகன், 3 அதாவது இல்லை 3 பொட்டை பிள்ளை. 3 பொட்டை பிள்ளை யாருக்கு? முஸ்தஃபாவுக்கு. சுஹரா, குபுரா, உஸ்தா அப்படின்னு 3 பொட்டை பிள்ளை. பெரியவள், சிறியவள், நடுவல் அப்படின்னு 3 பொட்டை பிள்ளை. சுஹரா, குபுரா, உஸ்தா அப்படின்னு. அத்தா அடிமையாக இருக்கார். அத்தா வாங்கணும், என்ன பண்ணுறது? எப்படி வாங்கிறது? காசு வேணும். 3 பேரும் சேர்ந்து உட்காந்து எப்படியா அத்தா வாங்கலாம். எவ்வளோ கேட்டாங்க? 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. அப்படின்னா சரி, உடனே அந்த 2 பேரும் 3 பேர் சேர்ந்து ஆளுக்கு 33 ரூபா போட்டு அத்தா வாங்கிடலாம் அப்படின்னா
அந்த உஸ்தா அம்மா சொல்லுது, என்கிட்ட காசே இல்லை, என்கிட்ட காசே இல்லை. சுகுரா அம்மா சொல்லிச்சு, என்கிட்ட 30,000 ரூபா தான் இருக்குது, என்கிட்ட 30,000 ரூபா தாங்க இருக்குது, நான் என்னங்க செய்கிறது அப்படின்னு. சரி அதை குபுரா அம்மா வாங்கி, குபுரா அம்மா அந்த அம்மா சேர்த்து வச்சு இந்த புருஷன்ட்டு வந்து புடுவதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 70,000 ரூபாய் எடுத்து 1,00,000 ரூபாய்க்கு முஸ்தஃபாவை வாங்கிருச்சு. முஸ்தஃபாவை வாங்கிருச்சு. ஆச்சா, இவன் முஸ்தஃபாவை வாங்கிட்டா முஸ்தஃபா என்னமாயிருவார்? உரிமையாயிட்டார். உரிமையாகி நல்லா உலகத்தில் வாழ்ந்தார். வாழ்கிற காலத்தில் ஒரு 1 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டார். நல்லா சம்பாரிச்சுட்டு மூத்தா போனார். அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பொட்டை பிள்ளைங்க. இப்போ சட்டம் என்ன, 3 பொட்டை பிள்ளை தான், வேறு பையன் இல்லை. ஷரியத் சட்டப்படி பெண்களுக்கு 3/2 கொடுக்கப்படும். பெண்களுக்கு 3/2 கொடுக்கப்படும். அப்போ 66.66 லட்சம் ரூபாயை அந்த 3 பிள்ளைங்களுக்கும் 20.22 20.22 20.22 கொடுத்துட்றோம். 22.22 22.22 22.22ன்னு 3 பேருக்கு கொடுத்துட்றோம். மிச்சம் எவ்வளோ மிச்சம் இருக்கும்? 33.33 மிச்சம் இருக்கும் இல்லையா? இதை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்போ வேறு யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும், வேறு யாரும் இல்லை, இந்த 3 பொட்டை பிள்ளைங்க தான் அவர் பெற்றிருக்கிறது அப்படின்னா, இப்போ இவரை வாங்கினார்கள் அல்லவா, வாங்கினதில் குபுரா 70,000 ரூபா போட்டுச்சு, சுகுரா 30,000 போட்டுச்சு, உஸ்தா காசு இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 33.33ல் 70% சுகர் குபுராவுக்கு கொடுத்துடணும். ஏன்னா வாங்கி உரிமை விட்ட அந்த பெண், அந்த பெண்ணுக்கு 70% உரிமை இருக்குது. அவங்க அத்தா வாங்கி உரிமை விட்ட வேலையை செய்ததில் அந்த அம்மா 70%, அந்த 70% காசை அந்த அம்மா எடுத்துக்கும். அந்த 33ல் 30% காசை சுகரா எடுத்துக்கும். குபுராவுக்கு கிடைக்காது. குபுராவுக்கு அந்த பங்கு பிரிவின்படி 22.22 மட்டும்தான் கிடைக்கும். பார்த்தீங்களா? எதனால் அவங்களுக்கு போச்சு? ஒரு வினாடி அந்த 2 பேர்த்துக்கும் அந்த தகப்பன் அடிமையாக ஆனார், அப்புறம் உரிமையானார். ஷரியத் சட்டப்படி உரிமை விட்ட அடிமையின் சொத்துக்கள் யார் உரிமை விட்டாரோ அவருக்கு போக வேண்டும். உரிமை விட்ட அடிமையின் சொத்துக்கள் யார் உரிமை விட்டாரோ அவருக்கு போக வேண்டும். உதாரணமாக உங்கள் பேர் என்னமா? ரஹ்மத்துல்லா வந்து அடிமையாக இருந்தார். அவரை பக்கத்தில் ஒரு சாஜித் வந்து வாங்கி உரிமை விட்டார். உரிமை விட்டதுக்கு பிறகு ரஹ்மத்துல்லா உலகத்தில் வாழ்ந்து ஒரு பொண்டாட்டி கட்டி ஒரே ஒரு பொட்டை புள்ள பெற்றுட்டு மூத்தா போயிட்டார். மூத்தா போயிட்டார்னா அவர் மொத்த சொத்துலேருந்து 1/2% பாதி % நிஸ்பை வந்து பொட்டை பிள்ளை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அப்புறம் மனைவிக்கு 4ல் 1 கொடுத்துருவாங்க, 8ல் 1 கொடுத்துருவாங்க. 8ல் 1 போக மிச்சம் உண்டான எவ்வளோ சொத்து இருக்கோ அந்த சொத்தை அப்படியே சாஜித் கையில் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவரை உரிமை விட்டவர் சாஜித் என்ற அடிப்படையில் கொடுத்துருவாங்களா இல்லைங்களா? இது எப்படி சட்டமோ இதே மாதிரி தான் பிள்ளை தகப்பனை வாங்கி இருந்தாலும் அந்த தகப்பன் உரிமையான உடனே அந்த பிள்ளைக்கும் அந்த பங்கு கிடைக்கும். இந்த ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறது. மன்மலக்க தாரஹமின் முஹரமின்ஹு உதிக அலைஹி. பாருங்க, வஅலா ஹாதா குல்னா, இதன்படி தான் நாம் சொல்லுகிறோம். இதா இஷ்தரா கரீபஹு, அவனுக்கு நெருக்கமானவரை வாங்கினால், ஹத்தா உதிக அலைஹி, அவன் மீது அவன் உரிமையாகும் வரை, யகூனு ஹுவ முஅதிகன், உரிமை விட்டவனாக அவன்தான் ஆகுவான். வயகூனுல் வலாஉ லஹு, சொத்து அவனுக்கே ஆகும். வலானா என்னமா? சொத்து. சொத்து பாக பிரிவினை யாருக்கு வரும்? உரிமை விட்டவனுக்குத்தான் கிடைக்கும். உரிமை விட்ட அந்த பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். உரிமை விடுதலை எந்த பிள்ளை பங்கு பெறலையோ அந்த பிள்ளைக்கு இந்த சொத்து கிடைக்காது. சரிங்களா? சரி வா. இன்னமா யதுஹுரு தஃபாஅத்து பைனஹுமா இந்தல் முகாபலதி. இப்போ லாஹிர் நஸ்ஸு ஒரே மாதிரி தானே தெரியுது. அஜர்த்து லாஹிர் எங்கே இருக்கோ அங்கே தான் நஸ் இருக்குது.
லாஹிரை கொண்டு அமல் செய்கிறோம், நஸ்ஸை கொண்டு அமல் செய்கிறோம். ரெண்டுக்கு மத்தியில் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் தெரியலையே. லாஹிர் எங்கே இருக்கோம், அங்கே தான் நஸ் இருக்குது. இல்லை, சில நேரங்களில் லாஹிர் ஒரு கருத்தை சொல்லும், நஸ்ஸு ஒரு கருத்தை சொல்லும். அப்போ லாஹிரை விட்டுவிட வேண்டும், நஸ்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைங்களா? சின்ன சின்ன வேணுமா? லாஹிர் ஒரு கருத்து சொல்லும், நஸ்ஸு ஒரு கருத்து சொல்லும். அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும்? ஏன் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த நோக்கம்? நஸ்ஸு தான் நோக்கம். நஸ்ஸுனா எதற்காக சொல்லப்பட்டது, அதாங்க எடுக்கணும். லாஹிரை எடுக்கக்கூடாது, லாஹிரை எடுக்க கூடாது. லாஹிரை எடுத்தால் தப்பு. புரிஞ்சா? உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆள் பரீட்சையில் உட்காந்து திருன்னு முடிச்சுட்டு இருந்திருக்கான். சார் அந்த பக்கம் போனவர், ஏன்டா திரு முடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு போயிட்டார். இது யார் ஸ்குவாடு சொல்லிட்டு போயிட்டார். திரும்பி வரும்போது பார்க்குறாரு, படுத்து தூங்கிட்டு இருக்கேன் டெஸ்கில். ஏன்டா படுபாய் இப்போ, ஏன்டா தூங்குறேன்? நீங்கள் தான் சார் முடிக்க வேணான்னு சொன்னீங்க. ஏன்டா திரு முடிக்கிறேன்னு கேட்டீங்க. சரி சார் முடிக்க வேணான்னு சொல்கிறாங்க போல தெரியுது, ஆனால் தூங்கிடுவோம். இவன் எதை பார்த்துருக்கான்? லாஹிரை கவனிச்சுட்டான். ஆனால் நஸ்ஸு என்னாங்க? எழுதுறா பையனேன்னு அர்த்தம். ஆனால் அந்த பையன் உள்ள எதை கவனிச்சுட்டான்? இப்போ லாஹிர் ஒன்று சொல்லுது, நஸ்ஸு ஒன்று சொல்லுது. அப்போ நஸ்ஸை தான் எடுக்கணும். எதை எடுக்கக்கூடாது? லாஹிர் எடுக்கக்கூடாது. நான் ஓதுற காலத்தில் முதல்ல ஒரு அஜித்தில் போய் மாணவ லீவு கேட்டான். அதுவும் முடாண்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1.5 மாதத்துக்கு முன்னாடி லீவு கேட்டால் அஜத் எப்படி பத்தா காலியாக மாறிடுவார். பயங்கரமாக நான் ராஸ்கல் பட்டுவான், மூணாண்டு வந்துருச்சு, லீவு கேட்கலாம் சைத்தான் டின் வாருவார்னு வாருறாரு. அவன் பாட்டு பேசாமல் நின்றான். போடான் போடான் அந்த அவன் ஊருக்கு போயிட்டான். சாவகாசமாக 4 நாள் கழிச்சு வந்தான். அஜத் ஷித்தான் என்னடா பண்ண? அது நீங்கள் தான் போக சொன்னீங்க, அவ்வளோ திட்டினீங்க, சரி திட்டிட்டு இறக்கப்பட்டு விட்டீங்க போல எடுத்து ஊருக்கு போயிட்டு எடுத்துட்டான். அவனை ஊருக்கா போச்சு போடாமல் என்னங்கிட்டாங்க. லாஹிர் எடுத்துட்டான். நஸ்ஸு என்ன? பாடத்துக்கு போடான்னு அர்த்தம். நஸ்ஸை தான் எடுக்கணுங்க. இதே மாதிரி குர்ஆன் ஹதீஸ்லேயும் ஒரு பிரச்சனை வரும்போது, ஷரியத்துடைய புக்கும் வரும்போது, லாஹிர் என்ன நஸ்ஸு என்ன வெளிப்படையாக ஒன்று சொல்லும். ஆனால் அது கலாம் எதற்காக சொல்லப்பட்டது? சீக்கல் கலாமுல் அஜலி. நஸ்ஸுனா என்னமா? மாசீக்கல் கலாமு. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். எதுக்காக சொல்லப்பட்டது அதை தான் எடுத்துக்கணும். உதாரணமாக யார் உதாரணம் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டீங்களா? யார் உதாரணம்? சுப்புன்றிருக்க அவர் பேர் என்ன? உதாரணம் சொல்லுங்க. சத்துங்கிறார். பேர் என்னப்பா? எந்த ஊர்? திருச்சியா? மதுரைக்காரா இல்லையா? சும்மா உதாரணம் தான். கோச்சுக்க மாட்டீங்கல்ல? ஏட்டா கைக்குன்னு நினைக்கக்கூடாதுல்ல? முஸ்தாக் தான் முன்னாடி உட்காந்துருக்காரு, அவரே போட்டுருவோம். முஸ்தாக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சார். ஆனால் இவர் முஸ்தாக்கா இல்லை. முஸ்தாக்னா என்ன பார்த்தா? அவன் முஸ்தாபா தேர்ந்தெடுக்கப்படுறதுப்பா. முஸ்தாக்னா என்ன கருத்தா? ஆசை உள்ளவரையா? இஷ்கு இஷ்கு. அதான் என்னங்க முஸ்தாக்கு. முஸ்தாக் ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சார். யாருமா? முபீனா வச்சுக்கோ, கொண்டாடி வச்சுக்கலாமா? முபீனாவை கல்யாணம் முடிச்சார். ஆனால் முஸ்தாக்காவே இல்லை. உடனே அந்த பொண்ணு வந்து என்னை விட்டுறியா, நீ தலாக்குடியா, கூட வாடுறதுக்கு வாழாமல் இருக்கலாமியா அப்படின்னு ஏஆர் ராமா கொண்டாடி சொன்ன மாதிரி சொல்லிடுச்சு. ஏன்னா
பொழுதனைக்கு மியூசிக் பட்டியை தூக்கிட்டு வச்சுட்டு இருந்தா என்ன தூக்கி வச்சாலும் மடியில் அப்படின்னு தத்தமா பை உண்மைதானே பை ஏவை அவங்களுக்கு நேரம் ஒதுக்கணும்ல. முஸ்தாக்கா இல்லைன்னொடனே முஸ்தாக் கொண்டாட்டி தலாக் கேட்குது, முடியா இல்லை இந்தாள் அப்படின்னு. உடனே முஸ்தாக் என்ன பண்ணார், உன்னை நானாக தலாக் விட மாட்டேன் அப்படின்ட்டு தள்ளிக்கு நப்சிக்கு இல்லை அவுட்டு வந்துட்டு ஒப்படைச்சிட்டு நீங்கள் தலாக் கொடுத்துக்கோ அப்படின்ட்டு. உடனே நீங்கள் தலாக் கொடுன்னு ஒப்படைக்கலாம் மனைவிட்ட. தலாக்கை பொறுத்த வரைக்கும் தலாக் படம் படிச்சிருக்கீங்களா? நாமளும் தலாக் கொடுக்கலாம், அடுத்தவங்கள்ட்டையும் ஒப்பிடிக்கலாம். உங்கள் பொண்டாட்டி நீங்கள் கூட பயமாக இருக்குது, இப்போ தாயிரு என் பொண்டாட்டி எனக்கு தலாக் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. எனவே தாவும் சொல்லலாம். அது மாதிரி பொண்டாட்டிட்டையும் ஒப்படைக்கலாம். இந்த ரிவால்வர் வகையில் கொடுத்துட்டேன், உன்னை நீங்கள் சுட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தள்ளிக்கு நப்சிக்கும் துப்பாக்கி அவங்க கையில் கொடுத்துட்டாரு. அந்த அம்மா கிடைச்சதுடா சான்ஸு அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, உடனே நான் தலாக்கை வாயினாக ஆகிவிட்டேன், என்னை தலாக்கு விட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு தலாக்கு விட்டுருச்சு. தனக்கு தானே தலாக்கு விட்டுருச்சு. எப்படி விட்டுருச்சு? தலாக்கே பாயின். தலாக்கு பாயின் தலாக்கு ரஜை வித்தியாசம் தெரியுமா? தலாக்கு ரஜை தலாக்கு பாயின், இந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன? முடிஞ்சு அவ்வளோதான். திருப்பி அந்த போன கல்யாணம் முடிக்க முடியாதா? போச்சு போங்க. ஆலிம்ஷா இதான் முடிச்சு கல்யாணம் முடிச்சுக்கோமா? போங்க வெளியே சொல்லாதீங்க, வெக்க கேடுங்க, வெளியே சொல்லாதீங்க, மான கேடுங்க. நீங்கள் வேறு இன்றைக்கி நிறைய ஆலிம்ஸாவே இப்படி தான் வழங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆலிம்ஸா எழுதியிருக்காரு ஃபேஸ்புக்கில், நான் வெளியே சொன்னால் கேள்வி இஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது, நீ பெண்கள் நாடினால் ஹுலா விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஹுலாங்கிறது விடுறது தான் இல்லை, ஹுலாங்கிறது கேட்குறது. யார்கிட்ட? கணவன்கிட்ட. சார் உங்கள் வண்டியில் தான் சார் நான் வந்துகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் பிரேக் போட்டு என்னை இறக்கி விடுங்க சார்னு கேட்குறது. அவன் நினச்சி இறக்கி விட்டா இறக்கி விடலாம், இல்லை நிப்பாட்ட முடியாதுன்னு போயிட்டே இருக்கலாம், ஹைவேல போயிட்டே இருக்கலாம். தலாக்குங்கிறது 3 வகை இருக்குது. தலாக் ரஜாயி, தலாக் பாயின், தலாக் முகல்லலா. முகல்லலான்னு சொல்லலாம், முகத்தியான்னு சொல்லலாம், முகல்லலானே வச்சுக்கணும். இதை நல்லா விளங்கிக்கம்மா தம்பிகளா. சரிய சட்டத்தை ஒழுங்காக நாமளே விளங்குனா அப்புறம் யார் விளங்குவா? 3 வகையாக இருக்குது. தலாக் ரஜாயி, தலாக் பாயின், தலாக் முகல்லலா. அப்படி அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணை நாம் கல்யாணம் முடிக்கும் போது ஒரு ஆண் கையில் ஒரு ரிவால்வர் தர்றான். ஒரு ரிவால்வரை அல்லாஹ் தர்றான். அந்த ரிவால்வரில் 3 குண்டு இருக்கும். 3 குண்டு. அந்த 3ஐ நாம் யாரை பார்த்து சுடலாம்? பெண்ணை பார்த்து சுடலாம். அந்த குண்டு நம்ம கையில் தான், மனைவியின் கையில் இல்லை, நம்ம கையில் தான் இருக்குது. இந்த குண்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கும். நிர்பந்தமான நிலையில் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒரே ஒரு குண்டு சுட்டோம், அன்டி தாலிக், நீ தலாக்கு அப்படின்னு சொல்லிட்டா ஒரு தலாக்கு ரஜஇயான தலாக்கு நிகழும். ரஜஇயான தலாக்கினுடைய சட்டம் என்னவெனில் 3 மாதவிடாய் காலம் அந்த பெண்மணி கணவன் வீட்டிலேயே இருப்பாள். இப்போ இலியாஸ் பொண்டாட்டிய இலியாஸ் தலாக் விட்டார். பொண்டாட்டி யார் வீட்டில் தான் இருப்பா? அம்மா வீட்டுக்குலாம் போக மாட்டா. தலாக் விட்டார், நான் வீட்டுக்கு போக மாட்டேன், அங்கேயே தான் இருப்பா. ஏதோ தப்பு செஞ்சுட்டா தலாக் விட்டார். இப்போ அந்த 3 மாதவிடாய் காலம் அவரை எப்படிலாம் மயக்க முடியுமோ மயக்க வேண்டிய பொறுப்பு அந்த பெண்ணுக்கு உள்ளது.
தலாக்கு பாயின்னா என்னென்னா அதே ஒரு குண்டு தான், சுடும் போது ஆப்ஷனை மாற்றிட்டீங்க. அதில் பாயின்னு ஒரு ஆப்ஷன், ரஜைன்னு ஒரு ஆப்ஷன். அதே ஒரு குண்டு சுடும் போது பாயின் ஆப்ஷனில் வச்சு உன்னை நான் பாயினாக தலாக் கொடுக்குறேன் அப்படின்னு டப்புன்னு சொல்லிட்டீங்க. அதே ஒரு தலாக் தான் பாயும், ஆனால் பாஞ்சது எப்படி பாஞ்சிரும்? பாயினாக பாய்ந்து விடும். தலாக்க ரஜையில் அவன் வீட்டில் தான் இருக்கிறான். அவன் இவர் வீட்டில் இருக்கும்போது இவர் நினச்சா அந்த பொண்ணு மேலேயும் பாஞ்சிடலாம். அவங்க ஜாயிஸ் தானேங்க, ஜிமா ஜாயிஸ் தானே, பாஞ்சிடலாம். ஆனால் தலாக்க பாயினா விட்டார்னா ஐயா பாய் நினச்சாலும் பாய முடியாது. அந்த பெண்மணி அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த பெண்மணி அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த 3 மாதத்துக்குள்ள 3 மாதவிடாய் காலக்குள்ள இவர் திரும்பவும் அந்த பெண்ணை மீட்டிக்கொள்ள நினைத்தால், உன்னை மீட்டிக்கிட்டேன்னு சொன்னாலும் பத்தாது, திரும்பவும் ஈஜாபு கபூல் செய்து நிக்கா முடிக்க வேண்டும். பாவா வணக்க பாவா, திரும்பவும் ஈஜாபு கபூல் செஞ்சு நிக்கா முடிக்கணும். 2வது நிக்கா முடிக்கணும், திரும்பவும் நிக்கா முடிக்கணும். 3 மாதத்துக்குள்ளேயும் முடிக்கலாம், 3 மாதத்துக்கு பிறகும் முடிக்கலாம். அதே மாதிரி இந்த தலாக்கு ரஜை இருக்குது பார்த்திங்கன்னா, 3 ஆயுள் காலம் வரைக்கும் தான் அவர் எந்த விளையாட்டு வேணாலும் விளையாண்டுக்கலாம். அதுக்குள்ளே விளையாண்டுக்கலான்னா அதுக்குள்ளே சேர்ந்துக்கிட்டா சரி. சேரலை இந்த 3 மாதம் வரைக்கும் அப்படின்னு இருந்துட்டார், அப்படின்னு இருந்துட்டார் கைதக்கியமா. 3 மாதம் முடிஞ்சவொடனே அஸ்ஸலாமு அலைக்கும் 2 பேருக்கு மத்தியில் பாயின் ஆயிடும். அந்த ரஜை ஆட்டோமேட்டிக்காக பாயினா கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா அந்த பெண் யார் வேணா நிற்க முடிச்சுலாம், இவரை நிற்க முடிக்கலாம், நிற்க முடிக்காமல் இருக்கலாம். ஒரு 5-6 வருஷம் இவரும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தாரு, பொண்ணு கிடைக்கல. அவனும் அந்த பொண்ணு எங்கெங்கேயோ தேடி பார்த்தா ஆம்பளை கிடைக்கல. இலியாஸ் மாதிரி கிடைக்க மாட்டேங்கிறியா, பேசாமல் இலியாஸே பெஸ்ட்டு அப்படின்னு பா அப்படின்னு பா நானும் உனதான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு திரும்பி ஈஜாபுள்ள செஞ்சு கிளம்பிச்சேன். ரஜகி பாயின் ஆனாலும் சரி, பாயினான தலாக்கு விட்டாலும் சரி, இந்த 2லையுமே திரும்பவும் எவ்வளவு காலம் கழித்து நிக்கா முடித்து கொள்ளலாம். நிக்கா முடிச்சிங்கன்னா மிச்சம் ரிவால்வரில் எத்தனை குண்டு இருக்குது? அந்த 2 இருக்கும், அப்படி இருக்கும், வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்து தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். ஆனால் முகல்லல் ஆகிறது ஆப்ஷனை மாற்றி வச்சு ஒரே தடவை AK-47 அடித்தான், அடி 3 பறந்துருச்சு, ஸ்பாட் அவுட்டு, 3 குண்டு அடிச்சிட்டான். அல்லது சுண்ணத்தான முறையில் 1 மாதம், 2வது 1 மாதம், 3வது 1 மாதம் ஆக இவர் கையில் ரிவால்வர் இருக்குது, உள்ள என்ன இல்லை, குண்டு இல்லை. கொடுத்த குண்டை என்ன பண்ணிட்டார் ஐயா, காலி பண்ணிட்டார். இதுக்கு பேர் தலாக்கே முகல்லலா. இந்த தலாக்குக்கு ஒன்று தான் ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா, தாஹிர் பாயும் திரும்பி கல்யாணம் முடிச்சு அதோடையா அப்படிங்க ஃபுல்லாக சென்சார் நினைச்சிங்களா? இப்போ தலாக்கு பாயின்னு திரும்பி கல்யாணம் முடிக்கல, சட்டத்தை மாற்றி சொல்லாதீங்கம்மா, நீங்கள் தான் இப்போ தான் சொல்லிட்டுருக்குறேன். கை இப்போ வாங்க, இப்போ பாடத்துக்கு வாங்க. இப்போ இலியாஸ் தான் மனைவி பார்த்து என்ன சொன்னாருமா, முஸ்தாக் பாய் இவர் தானே பேசிகிட்டு இருக்கோம், என்ன சொன்னார், தள்ளிக்கு நப்சிக்கிட்ட உடனே தலா கூட்டுக்கோ, முஸ்தாக்கா இல்லாமல் உடனே தலா கூட்டுக்கோ. அந்தம்மா உடனே இதான் சான்ஸ்னு என்னை நான் பாயினான தலா விட்டு கொண்டேன். ஏன்னா அவர் மேலே நம்ம பாய், அவர் என் மேலே அப்புறம் பாய முடியாதுல்ல, அவர் பக்கத்தில் வர முடியாதுல்ல. ரஜினியா விட்டு என்ன செஞ்சுக்கலாம், பக்கத்தில் வந்துடலாம், ஒரே ரூமில் தான் படுப்பாங்க, என்னென்னா பண்ணிடலாம், வாய்ப்பு இருக்குது. கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு, நான் என்னை பாயினான தலாக் விட்டு கொண்டேன்னு சொல்லிடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க, அவர் என்ன சொன்னார், உன்னை நீ தலாக் விட்டு கொண்டார், தள்ளிக்கின்னு தான் சொன்னார். இப்போ தள்ளிக்கிங்கிற வார்த்தை எதை லாகிராக சொல்லுகிறது, நஸ் என்ன சொல்லுது, ஒரு ரஜகியான தலாக் விட்டுக்க. நஸ் என்ன சொல்லுது, தள்ளிக்கி
ஒன்று நீங்கள் ஒரு தலாக் விட்டுக்க, ரஜை தான் அது. ஏன்னா அடிப்படை ஆரம்பம் ரஜை தான் வச்சுக்கன்னு சொல்கிறார். அந்த அம்மா அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டு நான் பாயின்னு அப்படின்னு சொல்லுது. அந்த பையன் எப்படி போர்க்கொண்டு ஓடி போன பாருங்க, மாசா விட்டு. அந்த மாதிரி இந்த அம்மா எஸ்கேப் ஆகுது. இப்போ லாஹிர் எடுக்கிறதா நஸ் எடுக்கிறதா? நஸ்ஸை எடுத்து ரஜை தான் நிகழ்ந்துச்சு, அந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகக்கூடாது, மரியாதை வீட்டுக்குள்ள உட்காருன்னு சொல்லி. இந்த சட்டத்தை நீங்கள் படிக்கலை, சட்டம் சொல்ல முடியுமா? அதுக்கு தான் சூழ்ச்சாச்சு ஒழுங்காக படிக்கணுங்கிறது, தெரிஞ்சுங்களா? வாங்க, வைன்னமா எதுவும் தபாவத்து பைனவுமா இந்த முகாபலத்தி, ஒன்றுக்கு ஒன்று முகாபலாக ஆகும்போது என்ன ஆயிரும்? எதை எடுத்து வழி பிரச்சனை உங்களுக்கான அந்த தஃபாவுத்துனா ஏற்றத்தாழ்வு வெளிப்படும். வலிஹாதா கால லஹா, வலிஹாதா இதனால் தான் கால லஹா, முஸ்தாக் கொண்டாடியை பார்த்து சொன்னார், தல்லிக்கி நப்சக்கி, உங்களுடைய மனைவி உடனே நீயே தலா கொடுத்துக்கோண்டாரு. ஃபகாலத்து, அவள் சொல்லிட்டான், முபீனா அபின் டு நப்சின்ட்டான். அவன் என்ன சொல்லிட்டான்? உடனே என்னை நானே தலா கூப்பிட்டேன்டா. எகரு தலாக்கு ரஜனியன், தலாக் என்னவாதான் நிகழும்? அவன் என்ன சொன்னானா? பாய் நான தலா கொடுத்துட்டேன்னு சொன்னான். பாய் நிகழாது, ரஜஹிதான் நிகழும். லியன்னஹாதா இதுவாயிருது நஸ்ஸுன் ஃபித் தலாகி, தலாக்கிலே நஸ்ஸாக இருக்கும். லாஹிருன் ஃபில் பைனூனதி, பைனூனாவிலே லாஹிராக இருக்கும். ஃபயத்ரஜ்ஜஹுல் அமலு பின் நஸ்ஸி, நஸ்ஸை கொண்டு தான் அமல் செய்ய வேண்டும். இப்போ ரெண்டு லாஹிர் நஸ்ஸு பற்றி வித்தியாசம் விளங்கிச்சாங்களா? இதில் உங்களுக்கு தெளிவாக விளங்கிட்டேன். அடுத்த உதாரணம் கம்மியாக விளக்கினா போதும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அஹ்ல உரைனாக்கள் அப்படின்னு ஒரு சம்பவம். யாருக்கு தெரியும்? அஹ்ல உரைனாக்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸுடைய சம்பவம் புகாரிலே வருது. சரி, சுருக்கமாக சொல்கிறேன், விளங்கிக்கோங்க. அதாவது ஒரு 7 பேர் அல்லது 9 பேர் ஒரு கூட்டத்தினர்கள் ரசூலாட்ட வந்தாங்க. முஸ்லீம்களாக இருந்தாங்க. பெருமாள் ரசூலுல்லாஹி மதீனாவுக்கு வந்து பார்த்துருந்தாங்க. பேசிகிட்டு இருந்துட்டு மதீனாவில் இருக்கும்போது நோய் வந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு வகையான நோய் வந்துருச்சு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 7 பேரும் 9 பேர் அவங்கள்ட்ட பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துக்கு போங்க, அங்கே வந்து பைத்துல் மாலுடைய ஒட்டகங்கள் ஒரு 10 ஒட்டகம் 11 ஒட்டகம் இருக்குது. அந்த ஒட்டகத்துக்கு இடத்துக்கு போய் அந்த ஒட்டகத்திலிருந்து பால் கறந்து அந்த பாலை குடிங்க, அதனுடைய பீஷாப்பையும் குடிங்க. அப்படி குடிச்சிங்கன்னா இந்த நோய் உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே நேராக அந்த 9 பேர் அங்கே போனாங்க. அதே மாதிரி அந்த ஒட்டகத்தில் ஒரு சஹாபி மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அந்த சஹாபிட்ட ஒட்டகத்தை பால் கறந்து கேட்டாங்க. பால் கறந்து கொடுத்தாரு. பால் கறந்து குடிச்சிட்டாங்க. பீஷாப்பையும் குடிச்சு கொடுத்தாரு. அதையும் குடித்தாங்க. குடித்த உடனே அந்த நோய் பரிபூர்ணமாக ஷிஃபாவாச்சு. ஷிஃபாவான உடனே அவங்களுக்கு இந்த கெட்ட எண்ணம் தோண்டியது. அழகான ஒட்டகமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, தனி ஒத்தால் தானே உட்காந்துருக்கேன், நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமே அப்படின்னு மெதுவாக அந்த சஹாபியை போட்டுட்டாங்க. சஹாபியை போட்டு தள்ளிட்டு அந்த ஒட்டகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் திருடி கொண்டு போகும்போது பெருமானாருக்கு செய்தி வந்துச்சு. பெருமானார் சஹாபாக்களின் ஒரு 30 பேர் 40 பேர் கொண்ட ஒரு படையை அமைச்சு வச்சாங்க. உடனே அவங்க போய் அந்த 7-8 பேர்த்தையும் கைதி பண்ணி பெருமானார்ட்ட கூட்டு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை பேர்த்துடைய கண்ணையும் நோட சொல்லிட்டாங்க. பெருமானாருடைய வாழ்வில் இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்துருக்க முடியாது. இறக்கப்பட்டு தானே பார்த்துருப்போம். பெருமாள் என்ன சொன்னாங்க? 2 கண்ணையும் நோண்ட சொல்லிட்டாங்க. 2 கண்ணும் நோண்டப்பட்டது. ஒரு கை ஒரு கால் வெட்டப்பட்டது. மாறுகை மால்வார் வாங்கப்பட்டு 2 கண்களும் பிடுங்கப்பட்டு பாலைவன வெயிலில் அவர்களை போடப்பட்டு அவர்கள் வெயிலிலே வெந்து இரத்தம் போய் செத்து போனார்கள். இந்த ஹதீஸ் தான் அஹ்ல உரைனாக்கள் அப்படிங்கிற இந்த ஹதீஸ். இதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்ரிபூ மின் அபுவானிஹா வ அல்பானிஹா, அதன் ஒட்டகங்களினுடைய பாலையும் சிறுநீரையும் குடியுங்கள் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. இப்போ லாஹிரா என்ன தெரியுது? சொல்லியா?
யார் பால்? அது சொல்லணும்ல, அது தனியாக வருவாங்களா? ஒட்டகத்துடைய பாலையும் ஒட்டகத்துடைய சிறுநீரையும் குடிக்கலாம் அப்படின்னு வெளிப்படையாக தெரியுது. ஆனால் நஸ்ஸு என்ன அப்படின்னா, நோய் இருந்தது, அந்த வகை நோய்க்கு அது மருந்து, அதற்கு மட்டுமே பயன்படுத்தலாம். அப்போ லாஹிர் எடுக்கணுமா நஸ் எடுக்கணுமா? நஸ்ஸை தான் எடுக்கணும். அப்போ யாருக்கெல்லாம் அந்த நோய் இல்லையோ அவர்கள் அந்த பீஷாப்பை குடிப்பது ஹராம். ஏன்னா வேறு ஹதீஸ் இருக்குது, இஸ்தன்ஸஹு மினல் பவுல், திருநீரிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஃபைன்ன ஆம்மத்தல் அதாபல் கபரி மின்ஹு, நிச்சயமாக கபருடைய வேதனை எதிலிருந்தும் இருக்கிறது, பீஷாப்பை சரிவரை பாதுகாக்காததினால் கபருடைய வேதனை இருக்கிறதுன்னு ஹதீஸ் இருக்குது இல்லையா? மிஷ்காத்திலே வருது, இஸ்தன்ஸஹு மினல் பவுலி, எழுதியோங்க, இஸ்தன்ஸஹு மினல் பவுலி ஃபைன்ன ஆம்மத்தல் அதாபல் கபரி மின்ஹு அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்போ பீஷாப்பை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சதா? அப்போ லாஹிரை விட்டுறணும், நஷ்டப்படி தான் அமைச்சது. வாங்க, وكذلك قوله عليه الصلاة والسلام لأهل عرينا اشربوا من أبوالها وألبانها نص இந்த ஹதீஸ் நஸ்ஸாக இருக்கும் ஃபி பயானி சபபு ஷிஃபாயி, ஷிஃபாவுக்கான காரணம் என்பதிலே நஸ்ஸு. வலாஹிருன் ஃபி இஜாஸத்து ஷுருபில் பௌலி, பீஷாப்பை குடிக்கலாம் என்பதிலே இஜாசத்து வெளிப்படையாக இருக்கிறது, லாஹிராக இருக்குது. அப்போ லாஹிர் எடுக்கணுமா நஸ் எடுக்கணுமா? கௌலு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்தன்ஸஹு மினல் பௌலி, நிச்சயம் பீஷாப்பிலும் தவிர்த்து கொள்ளுங்கள், ஃபைன் ஆம்மத் அதாபல் கபரி மின்ஹு என்ற ஹதீஸ் ஆகிறது. நஸ்ஸுன் நஸ்ஸாக இருக்கிறது ஃபி உஜூபில் இஹ்திராஜி அனில் பௌலி, பீஷாப்பை விட்டும் தவிர்த்து கொள்வது வாஜிப் என்பதிலே நஸ்ஸாக இருக்கிறது. ஃபயத்தரஜ்ஜு நஸ்ஸு அலல் லாஹிர், லாஹிரை விட நஸ்ஸை நாம் மேம்படுத்துவோம். ஃபலா யஹில்லு ஷுருபுல் பௌலி அஸலன், அறவே பீஷாப்பை குடிப்பது ஜாயிஸ் இல்லை, அறவே பீஷாப்பை குடிப்பது ஜாயிஸ் இல்லை. விளங்கிச்சா இல்லையாம்மா? இந்த ஹதீஸ் சொன்னதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? எனி டவுட் ஆஸ்க் இட். இந்த ஹதீஸ் இல்லைன்னா ஷரியத்தில் இந்த சட்டத்தை நாம் நிலைநிறுத்திருக்க முடியாது. ஷரியத்தில் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸை தாண்டி வேறு சில சட்டங்களும் இருக்கிறதுன்னு சொன்னாங்க இல்லையா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இஸ்திஹ்சானன் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்னொரு சட்டம் இருக்குது, சியாசத்தன் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதுக்கு பேர் என்னம்மா? சியாசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த பாடம் வந்து இந்த கிதாபினுடைய கடைசியில் வரும். அப்படி இல்லை 100 அன்வார்லையும் படிக்கலாம். சியாசியான்னு ஒரு பாடம். சியாசியத்துன்னு சொன்னாக்கா அரசாங்க சட்டம். ஸோ இதுதான் சட்டம், அல்லாஹ் ரசூலுடைய சட்டம் இதுதான். சில நேரங்களில் அரசர் நாடினால் இப்படியும் செய்யலாம், அரசர் நாடனா இப்படியும் செய்யலாம். ஏன்னா வெளியிலேருந்து ஒருத்தவங்க வர்றான் நாட்டுக்குள்ளே, அவனுக்கு ஒரு உதவி செய்யணும், அவன் துரோகம் செய்யணும்னு நினைக்கனா எப்படி தண்டனை கொடுக்கணும்? கடுமையான தண்டனை இருந்தால் தான் வரமாட்டான். போர்க்களங்களில் இந்த மாதிரி செய்யலாம். போருக்கு போகும்போது ஹஸரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு ரோமுக்கு போகும்போது ஒரு அற்புதமான வேலை செஞ்சாங்க. ரோம் நாட்டுக்காரன் அப்படி நடுங்கிட்டான். ரோமுக்கு உள்ளே போகும்போது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, கைதிகளாக ஃபஸ்ட்டு படை ஒரு 3000 பேரை பிடிச்சாங்க. 3000 பேரை அவங்க முதல் படை, ரோம் நாட்டுடைய முதல் படையை பிடிச்சாங்க. பிடிச்சி ரோம் நாடு முழுசு ஒரு நதி உள்ளே போகும், அந்த நதியுடைய எண்டுக்கு கொண்டு போய் வெளிநாட்டில் வச்சு என்ன செஞ்சாங்க, அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அந்த 3000 பேர்த்த இந்த பக்கம் 1500 பேர், அந்த பக்கம் 1500 பேர் படுக்க வச்சு சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, ஒரு டிராப்ட் ரத்தம் கூட கீழே பற்றக்கூடாது, எல்லாமே தண்ணியில் தான் போகணும்.
அப்படி வெட்டுங்கன்ட்டாங்க. எல்லா தலையும் 3000 பேர் தலை, ரோமர்களின் தலை வெட்டப்பட்டு அப்படியே ரத்தம் ஃபுல்லாக எங்கே அடிக்குது, நதிக்குள்ளே அடித்து நதி எப்படி மாறிடும், கலரு சிகப்பாக மாறிடுச்சு. அப்படியே அவங்க தலையும் அதுக்குள்ளேயே தூக்கி போட்டு உடம்பையும் போட்டால் மிதந்துக்கிட்டே போகுது. காலையில் ரோமர்கள் எந்திரிச்சு போனால் ஆறே ரத்த வாடை பொணக்குயல். 3000 பேர் எப்படி இருக்கும்? அவன் நட்டுங்கிட்டான். அதுக்கப்புறம் ரோமர்கள் 1,00,000 பேர் வந்து நின்றானுங்க எதிர்த்தாப்புல. ஆனால் எல்லாம் கால் நடுங்கித்தான் நின்றாங்க. ஏன்னா முதல் செயல் அப்படிப்பட்ட செயல். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அந்த நாட்டை கைப்பற்ற போகும்போது இது போர்க்கள நியதிகளில் அதே மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய அரசர் ஒரு கட்டாய நிலைமை, இது இப்படி செஞ்சால் தான் இவெல்லாம் திருத்த முடியும் அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் அவர்கள் ஷரியத்துக்கு மேலே ஒரு சில விஷயங்களை செய்வதற்கு உரிமை உண்டு. அதற்கு பெயர் சியாசத் என்று பெயர். அந்த அடிப்படையை தான் பெருமானார் செய்து காட்டினாங்க இந்த இடத்துல. சரிங்களா? அந்த ஹதீஸ் தான் சியாசத்துக்கான ஆதாரம். சரி வாங்க, இப்போ அடுத்த உதாரணம். லாஹிரும் நஸ்ஸும் ஒன்றுக்கொன்று மோதினால் எதை எடுக்க வேண்டும்? நஸ்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்னொரு உதாரணம் காட்டுறாங்க பாருங்கள். மா சகத்துஹு ஸமாஉ ஃபஃபீஹில் உஷ்ரு. மா சகத்துஹு ஸமாஉ ஃபஃபீஹில் உஷ்ரு. பாருங்கள், ஹதீஸில் வருது. இப்போ பூமி விளைச்சல் நிலம் இருக்கா இல்லைங்களாம்மா, இந்த விளைச்சல் நிலத்தை பொறுத்தவரை தண்ணி பாய்ந்த பூமியாக, அதாவது நேரடியாக வானம் பார்த்த பூமியாக இருந்துச்சுன்னா 10ல் 1 ஜக்காத் தரணும். 10 மூட்டை நெல் வந்துச்சுன்னா 1 மூட்டை நெல் ஜக்காத்து. 100 மூட்டை நெல் வந்துச்சுன்னா 10 மூட்டை நெல் ஜக்காத்தாக கொடுத்துடணும். நம்மளை மாதிரி இந்த காசு மாதிரி சட்டம் எதுக்கு இல்லை? விவசாயத்துக்கு இல்லை. விவசாயத்துக்குன்னு தனி சட்டம் உண்டு. விவசாயத்துக்குன்னு தனி சட்டம் உண்டு. 10 மூட்டை கோதுமை வந்துச்சுன்னா 1 மூட்டை கோதுமை ஜக்காத்தாக தர வேண்டும், வானம் பார்த்த பூமியாக இருந்தால். இதுவே இவர் கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சி ஊற்றுறாரு அல்லது போர்லேருந்து தண்ணி இறைச்சி ஊற்றுறாரு, இப்படி இவருடைய சிரமப்பட்டு தண்ணீரை இவர் செலவு பண்ணி, அதுக்காக மோட்டர் செலவு பண்ணி அல்லது ஆள் செலவு பண்ணி அந்த தண்ணி பாய்ச்சக்கூடிய நிலமாக இருக்கிறது என்று சொன்னால் 20ல் 1 ஜக்காத்து கொடுத்தா போதும். அதாவது 20 மூட்டை நெல்லுக்கு 1 மூட்டை நெல், 20 மூட்டை கோதுமைக்கு 1 மூட்டை கோதுமை ஜக்காத்து கொடுத்தால் போதுமானது அப்படிங்கிறது சட்டம். விளைஞ்சிச்சா? நேரடியாக வானம் பார்த்த பூமியாக இருந்தால் மழை பொழிஞ்சால் விளையும் அப்படின்னா இவர் எதுவும் தண்ணி பாய்ச்சதுக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. தண்ணி பாய்ச்சது யார் சொல்லுங்கண்ணே? அல்லாஹ் தண்ணி பாய்ச்சலாம். அதனால் 10ல் 1 அவர் ஜக்காத்தாக தர வேண்டும் அப்படிங்கிறது சட்டம். இப்போ ரசூலுல்லாஹ் இது இப்போ சட்டம், இந்த ஹதீஸுடைய நஸ் என்ன? 10ல் 1 ஜக்காத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லுது. இன்னொரு ஹதீஸ் சொல்லுது, லைஸ ஃபில் ஹதராவாத்தி சதகத்துன். காய்கறிகளிலே ஜக்காத் இல்லை, சதகா இல்லைன்னு சொல்லுது. காய்கறிகள்னால் என்ன? வெண்டைக்காய், பாவக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். ஒரு 100 கிலோ கத்திரிக்காய் எடுக்கிறாங்க, வானம் பார்த்த பூமி, 10 கிலோ கத்திரிக்காவை ஜக்காத்தாக கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? ஜக்காத் இல்லை சொல்லுதா இல்லையா? அதனால் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதுலேயும் ஜக்காத்து கொடுத்தான் ஆகணும். அதுலேயும் விளைச்சலாக இருந்தால் ஜக்காத்து கொடுத்தான் ஆகணும். இந்த லாஹிரை விட்டு விடுவோம். ஏன்னா லைஸ ஃபில் ஹதராவாத்தி சதக்கத்துன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, சதக்கா என்ற வார்த்தையில் ஜக்காத்துன்னு அர்த்தமும் வைக்கலாம், தர்மம்ங்கிற அர்த்தமும் வைக்கலாம். 2 அர்த்தம் வைக்கலாம்ல. தர்மம் இல்லைன்னு அர்த்தம் வைக்கலாம், வாஜிபான ஃபரதான ஜக்காத் இல்லைன்னு அர்த்தம் வைக்கலாம். எந்த அர்த்தத்தை வைப்பீங்க? அப்போ இடம்பாடு இருக்கிறது. அதனால் அந்த இடம்பாடுள்ள ஹதீஸை தூக்கி வச்சுட்டு இதை அமல் செய்யாமல் நஸ்ஸு என்ன சொல்லுது? 10ல் 1 கொடுத்துரு. விவசாயத்தில் நீ கத்திரிக்காய் விவசாயம் செஞ்சியா? 10ல் 1 கொடு. வானம் பார்த்த பூமியாக இருந்தா நீ விவசாயம் செஞ்சு தண்ணி பாய்ச்சிருந்தியா? 20ல் 1 கொடு. கொடுத்தா பருப்பு விவசாயி, உளுந்து விவசாயம் செஞ்சார், என்ன விவசாயம் செஞ்சாலும் அந்த விவசாயத்தில் 10ல் 1 தர வேண்டும், 20ல் 1 தர வேண்டும். நஸ்ஸு என்ன சொல்லியிருக்கோ அதன்படி அமல் செய்யணும். லாஹிரை தூக்கி ஓரமாக
வச்சேன். வாங்க. وقوله عليه الصلاة والسلام ما سقطه السماء ففيه العشر نص في بيان العشر. 10 ஒன்று கொடுக்க வேண்டும் என்று நஸ்ஸாக இருக்கும். وقوله عليه الصلاة والسلام ليس في الحضراوات صدقة அப்படிங்கிற வார்த்தை முஅவ்வலுன் ஃபி நஃபில் உஷ்ரி, அந்த வார்த்தை 10 ஒன்று இல்லை என்று சொல்லுகிறது. லிஅன்ன சதகத்தை அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. காரணம் லிஅன்ன சதகத்தை தஅத்தமிலு உஜூஹன், சதகா என்ற வார்த்தை பல அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளும். எனவே ஃபயத்தரஜ்ஜஹுல் அவ்வலு அலஸ்ஸானி, முதல் ஹதீஸான நஸ்ஸை நாம் மேம்படுத்தினோம். எதை காண? இரண்டாவதை காண. பை லாஹிர் நஸ் முடிஞ்சு. அடுத்து முஃபஸ்ஸர். முஃபஸ்ஸர்னா என்ன அப்படின்னா, ஒரு வாசகம் ஒருத்தர் சொல்கிறார், அதில் சில டவுட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி சொல்லியிருக்காரா, அப்படி சொல்லியிருக்காரா. இப்போ அஜித் சொன்னார் இல்லையா, போடா போ அப்படின்னு சொன்னார். இப்போ ஊருக்கு போக சொன்னாரா, மாசை விட்டு போக சொன்னாரா, பாடத்துக்கு போக சொன்னாரா, டவுட் இருக்குது. இப்போ அஜித் போடா கிளாஸுக்கு போடா அப்படின்ட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு? மரியாதை எங்கே தான் போகணும்? இப்போ ஊருக்கு போனால் ஒரேடியாக போக வேண்டியதான் மாசா விட்டு. ஆமாம் தானே? ஏன்? யார் பேசினாரோ அவரே விளக்கிவிட்டார். யார் பேசினாரோ அவரே விளக்கிவிட்டார். எப்போ விளக்கம் சொல்லிவிட்டாரோ நீங்கள் உங்கள் இஷ்டப்படிலாம் அர்த்தம் வைக்கவே முடியாது. அவர் சொன்னதின்படி தான் அர்த்தம் வைத்தாக வேண்டும். வேறு அர்த்தம் வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வேறு அர்த்தம் வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுக்கு பேர் தான் முஃபஸ்ஸர். குர்ஆன்லேயும் இதுக்கான உதாரணம் இருக்குது. இதுலேயும் இருக்குமா? ஹதீஸ்லேயும் இருக்கு. பாருங்கள், குர்ஆனில் இருந்து இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சஜ்தா செய்ய சொன்னானா? தெரியுமா உங்களுக்கு? என்னையா சொன்னாலும் ஆட்டினீங்க? தெரியுமா? தெரியுமா தெரியாதா? என்னங்க சொல்கிறீங்க? சத்தமாக சொல்லுப்பா. தெரியுமா? குழந்தை பார்த்தியா? ஏவா அதுக்காக தான் யோசிச்சார் அவர். இந்த ஆள் இப்படி கேட்குறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் சஜ்தா செய்ய சொன்னோம். இப்போ எல்லா மலக்கும் சஜ்தா செஞ்சாங்களா? ரொம்ப ஆர்வம் எழுதுறாரு. போடுவாங்க. உன் பேர் என்ன? 10 மலக்கெல்லாம் சஜ்தா செஞ்சாங்களா? செய்யலையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குப்பா மலக்குமாக சஜ்தா செஞ்சாங்களா இல்லையா? போச்சுப்போ, அதுவே ஒரு டவுட் ஆயிடுச்சு. நீ சொல்லுமா, சஜ்தா செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்கல்ல. மலக்குகள் எல்லாம் ஒன்றா அட்டான்ட்டாக டப்புன்னு ஊற்றுட்டாங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பேராக செஞ்சாங்களா? ஏன்னா சில மலக்கு மாதிரி அரிசி சுமந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வருது. அவங்களாம் கையெடுத்துட்டாங்கன்னா என்ன வருது? இல்லை தொப்படு திருப்பி அரிசி அப்படியா? இல்லை பேட்ச் பேட்சா இவர் தூக்கிட்டு இருந்தார், இவர் இவர் தூக்கிக்கிட்டார், அவர் சஜ்தா செஞ்சார். அப்படி சஜ்தா செஞ்சாங்களா? அட்டான் டைமில் எல்லாம் ஒன்றா வந்தாங்களா? என்ன செஞ்சாங்க? தெரிலையா? குர்ஆன் படிச்சுருந்தா தெரியும். ஃபஸஜதல் மலாயிகத்து, மலக்குகள் சஜ்தா செய்தார்கள். குர்ஆன் வருதா இல்லையம்மா? ஃபஸஜதல், மலக்குகள் சஜ்தா செய்தார்கள் அப்படின்னோடனே கொஞ்சம் பேர் சஜ்தா செஞ்சுருப்பாங்க போல அப்படின்னு ஒரு டவுட் வந்தோடனே அல்லாஹ் சொன்னான், குல்லும், அனைவரும் சஜ்தா செய்தார்கள். ஓ, எல்லா மலக்குமாரும் செஞ்சுட்டாங்களோ, அப்போ பேட்ச் பேட்சாக செஞ்சுருப்பாங்க போல அப்படின்னு நினைக்கிறேன். அஜ்மஈன், ஒட்டு மொத்தமாக செஞ்சாங்க. அல்லாஹ்வே விளக்கம் கொடுத்துட்டான். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன். குர்ஆனுடைய ஆயத்து அதிர்ச்சா இருக்கும். இப்போ அல்லாஹ் தஆலாவே விளக்கம் கொடுத்தான். இப்போ யாராவது இல்லைங்க
அரிசியுடைய மலக்குகள் மட்டும் தூக்கிட்டு இருக்க மலக்கெல்லாம் செய்யலை. ஒரு காலம் அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா அரிசி கீழே விழுந்துருக்கும் அப்படின்னு சொன்னான்னா போடா வெண்ண அப்படின்னு அவனை பார்த்து சொல்லணும். ஏன் குரானுக்கு மாற்றம் சொல்கிறேன்? குரான் முஃபஸ்ஸர் தெளிவாக சொல்லிருச்சு. ஒட்டு மொத்தமாக எல்லாம் செஞ்சாங்க. ஏப்பா வானத்தை நிப்பாட்டி இருக்க அல்லாவுக்கு, பூமியை நிப்பாட்டி இருக்க அல்லாவுக்கு அரிசை நிப்பாட்ட முடியாதா? அது 4 பேர் அனுமானம் மாதிரி தூக்கிட்டு இருக்கணுமா? சும்மா ஒரு உதாரணம் முடியாதெல்லாம். தூக்கிட்டு இருந்தால் தான் நிற்குமா? அல்லாவுக்கு அவங்க மனக்கு தூக்காமல் நிற்க வைக்க முடியாதா? கேட்க முடியுமா இல்லையா? பூமி யார் நிற்க வச்சுருக்கா? எந்த ரப்பர் பேண்டில் தூங்குதா? எவை தூங்குதா எங்கேயாவது? சூரியன் தூங்கிட்டு இருக்கா? என்ன வெயிட்டு? நெப்டோ, புளூட்டோ, வியாழன் யார் தூக்கிட்டு இருக்கா? மெர்க்குரி ஒருத்தர் இல்லை. நல்லா அரிசம் கூட தூக்கிட்டு தெரியுமா மலக்குகள்? தேவையே அந்த இடத்துல ஒரு சில மலக்கு மாதிரி நிற்க வச்சுருக்காங்கல்ல, அதுதான் ஹதீஸ். அவ்வளவுதான். அவங்க அங்கே தான் நிற்கிறோம், அல்லாஹ்வுக்கு வந்து கட்டாயம்லாம் இல்லை. எனவே குல்லுஹும் அஜ்மாவும், அவங்களும் செஞ்சாங்களா? செஞ்சுட்டாங்க. குர்ஆன் சொல்லுது. அல்லாவே சொல்லிட்டான், அல்லாவே விளக்கம் சொல்லிட்டான். நீ என்னையா? எனவே அவன் வேறு என்ன தௌஃபீக்காவை கல்யாணம் சொல்லிட்டாரு இல்லையா பை? இப்போ இவர் சொல்கிறார், இல்லை ஜல்கா மாவை தான் கல்யாணம் முடிச்சிருக்காரு. இல்லைம்மா அவர் ரொக்கைக்கு மாவை தான் கனெக்ட் பண்ணிருந்தார், அவர் தான் கனெக்ட் முடிச்சிருப்பார் அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்போ புரிய கேட்டுருவான், கேட்குறாங்க ஃபோன் போட்டு, நான் தௌஃபீக்காக தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இப்போ மறு பேச முடியுமா? அவரே விளக்கம் சொல்லிட்டார். முஃபஸ்ஸர் யார் பேசுகிறாரோ அவரிடத்திலிருந்தே விளக்கம் வந்து விட்டால் லாஹிருக்கும் வேலை இல்லை, நஸுக்கும் வேலை இல்லை, எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு முஃபஸ்ஸர் படி அமல் செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். பாருங்க, அம்மல் முஃபஸ்ஸர் என்பது மாதஹரன் முராது மினல் லஃப்தி, வார்த்தையிலிருந்தும் அதை கொண்டு ஒரு நோக்கம் தெளிவாகும். பிபயானி மின்டவலில் முத்தக்கல்லிமுடைய புறத்திலிருந்தும் பயானை கொண்டு பிஹைத்து லா யபுகா மாஹு இஹ்திமாலு தஅவீல். தஅவீல் இது தஹ்சீஸ், அதில் தஅவீல் தஹ்சீஸுக்கான இடம்பாடே இருக்காது. மிசால் ஃபி கௌலிஹி தஆலா ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன். ஃபைஸ்முல் மலாயிகா என்பது லாஹிரும் ஃபில் உமூமி, ஆமானதில் லாஹிராக இருக்கிறது. இல்லா என்றாலும் அன்ன இஹ்திமால தஹ்சீஸி காயிமுன், சிலர்களை என்ன செய்யலாம், கொஞ்சம் பேராக செஞ்சாங்கிறதுக்கான இடம்பாடு இருக்கிறது. ஃபன்சத்த பாபத் தஹ்சீஸ், அந்த தஹ்சீஸ் செய்யலாம், ஒருத்தர் குறிப்பாக்கலாம் என்ற பாபை அடைத்து விட்டது குல்லுஹும் என்ற வார்த்தை. சும்ம பகை ஏத்திமாலும் தஃப்ரீகா, பிரிஞ்சு செஞ்சாங்கிற ஏத்திமால் இருக்கிறது. ஃபிஸ்ஜூதி ஃபன்சத்த பாபு தஹ்வீலி பி கௌலிஹி அஜ்மாவும் என்ற வார்த்தை சொல்லிவிட்டது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னோன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறான், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்? நான் இந்த பெண்ணோடு இந்த பெண்ணை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். 1 வருஷத்துக்கு, 6 மாதத்துக்கு, அல்லது 29 இயர்ஸ் 29 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லலாமா? சொன்னால் என்ன சட்டம்? போரைட்ட சொல்லுங்கம்மா. டெல் எனிஒன். சொன்னால் என்ன சட்டம்? தெரியாதா? யாருக்குமே தெரியாதா? சொன்னால் நிக்காஹ் கூடாது, சொன்னால் நிக்காஹ் கூடாது. இப்படி சொல்கிறான், இந்த பெண்ணோடு நான் 50 வருடம் வாழ்வதற்காக நிக்காஹ் முடிக்கிறேன். 50 வருஷம் வாழ்ந்தால் பெரிய விஷயம்.
அதுக்குள்ளே இவன் போட்டுக்குவான், அதை போட்டுக்குவா. சரி, ஒரு 100 வருஷம் வாழ்வதற்காக நிக்கா முடிக்கிறேன், நிக்கா போட்டுக்குவோம். ஏன்னா ஒரு காலத்தை கூடுதல் என்பது முத்ஆத் நிக்கா அந்த காலத்தில் ஜாயிஸாக இருந்துச்சு. பெருமானார் ஹராமாக்கி விட்டார்கள். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு வியாபாரத்துக்கு போனால் 6 மாதம் வியாபாரம் செஞ்சுட்டு வரும். இப்போ வெளிநாட்டில் நம்ம வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வியாபாரத்துக்கு போனால் 6 மாதம், 1 வருஷம், 3 மாதம், 4 மாதம் ஆகும். ஆனால் என்ன செய்வாங்க, அந்த ஊரில் போய் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு பெண் நிக்கா முடிச்சுட்டு போவாங்க. நிக்கா முடித்தா அந்த பெண்ணோட வாழ்ந்துட்டு அந்த பெண்ணு சமையல் செஞ்சு கொடுத்துரும், அந்த வீட்டில் தங்கிக்குவாங்க, சாமான் அங்கே வச்சுக்குவாங்க, அந்த பெண்ணோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. போகும்போது தலா கொட்டு வந்துடுவாங்க, இந்த ஊருக்கு வந்துடுவாங்க, சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க. இதுக்கு எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு பேர் நிக்காஹுல் முத்ஆத் அப்படின்னு பேர். இன்றைக்கி அது ஹராம், ஷரியத்தை ஹராம் ஆக்கிடுச்சு. இந்த ஷியா முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, ஷியாக்கள்னு, அவங்க முஸ்லீம்னே சொல்லக்கூடாது, ஷியாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இன்ன வரைக்கும் ஜாயிஸ். அவங்க மட்டும்தான் இன்ன வரைக்கும் ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போனால் அந்த ஊர் சைடில் வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த ரூல்ஸை அவங்க வச்சுருக்கானுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்ஆத்தை ஹராமாக்கி விட்டார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் முத்ஆவை பெருமானார் ஹராமாக்கி விட்டார்கள். அப்போ நிக்கா முடிக்கும்போது எப்படி முடிக்கணும்? ஒன்றுமே சொல்ல வேணாம், இந்த பெண்ணை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு மூத்த வரைக்கும். 1 வருஷமும் சொல்லாத, 100 வருஷமும் சொல்லாத, ஒரு நாளும் சொல்லாத, ஓடுற வரைக்கும் வண்டி ஓடட்டும். சிலது ஒரு நாளில் முடியும், சிலது 30 வரைக்கும் போகும், சிலது ஏன் நம்ம அந்த மாதிரி 29 வருஷத்துலேயும் போகும். இப்போ ட்ரெண்டாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் சொல்கிறேன், எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா பை, புரிஞ்சா? அவன் நிக்கா முடிக்கும்போது என்னதான் நிக்கா முடிக்கணும்? கபில்து நிக்காஹா, அந்த பெண்ணுடைய நிக்காஹை நான் ஏற்றுக்கொண்டேன், அவ்வளோதான். இப்போ இவன் நிக்கா முடிக்கும்போது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்கிறான். ஏன்னாண்டு, நான் 3 மாதத்துக்காக நிக்கா முடிச்சுக்கிறேன், 3 மாதத்துக்கு கட்டி விட்டுருவேன் அப்படின்னா. இப்போ எப்போ அப்படி சொன்னானோ, சொன்ன உடனே நீ ஹராம் செஞ்சுட்டடா, உன் நிக்கா செல்ல முடியாது, எச்சு போடான்னு போயிடு. ஏன் அவன் வாயிலேருந்து என்ன வந்திருக்குது? 1 மாதத்திற்கு 3 மாதத்திற்கு வந்துருச்சு, நிக்கா செல்லுபடி ஆகாது. மின் கிபலில் முதற்கல்வி. ஆனால் கபில்த்து சொல்லிட்டனே, கபில்த்து சொன்னதோடு நிப்பாட்டிருந்தா பிரச்சனை இல்லையே. நீ அந்த விளக்கத்தை கொடுத்த, உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்ட, 3 மாதத்துக்கு தரா கொடுத்த, பிரச்சனை கிடையாது. ஒருத்தன் சரி ஒரு 3 மாதத்துக்கு வச்சுருப்போம், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் அப்படி நிக்கா முடித்தான். நிக்கா முடிச்சு வச்சுருந்தான், ஒத்து வரல, தலைக்கடை போடின்னு வச்சுட்டான்னு வச்சுக்கா. இவன் 3 மாதம் அந்த பெண்ணோடு இருந்தான்ல, அது ஹலாலா ஹராமா? ஹலாலாயிரும். ஏன்னா அவன் நீயத்தை கல்பில் தான் வச்சுருந்தான், வெளிப்படுத்தலை, அதனால் ஹலாலாயிரும். ஆனால் அதுவே நிக்கா முடிக்கிற நேரத்தில் நான் 3 மாதம் மட்டும் வாழ்வதற்கு நிக்கா முடிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்திட்டா அந்த நிக்கா ஹராமாயிரும். அந்த நிக்கா என்னாயிரும்? ஹராமாகி விடும். கவனிங்க, வஃபி ஷரஇய்யத்தி, ஷரியத்தில் இதன் சட்டமாகிறது. இதா கால தஸவ்வஜ்து ஃபுலானா ஷஹரன் பிகதா, இந்த பெண்ணை நான் 1 மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்து நிக்கா முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால், ஃபகௌலு தஸவ்வஜ்து என்ற வார்த்தை லாஹிருன் ஃபின் நிக்கா, கல்யாணம் முடித்து கொண்டேன் என்ற வார்த்தை லாஹிரா இருக்கு. இல்லா என்றாலும் அன்னல் இஹ்திமாலன் முத்அத்தி காயிமுன் ஃபபிகௌலிஹி ஷஹ்ரன், அவன் ஷஹ்ரன் என்ற வார்த்தையை கொண்டு முத்அத் என்பதற்கான இடம்பாடு இருக்கிறது. ஃபஸ்ஸரல் முராத பிஹி, அந்த நோக்கத்தை அவன் தெளிவுபடுத்தி விட்டான். ஃபகுல்னா, நாம் சொல்லுவோம், அதுதான் முத்அத்துன் வலைஸ பிநிகாஹின், இது முத்ஆ நிக்காஹ் இல்லை. புரிஞ்சா தம்பி? இப்போ ஒருத்தர் சொல்கிறான், நான் அவனுக்கு 1000 ரூபா தரணும், அப்துல் கார் சொல்கிறார் நான் அவருக்கு 1000 ரூபா தரணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அப்துல் கார் 1000 ரூபா தரணும்னு சொன்னோடனே எதுக்காக தெரியல, உடனே இவர் நினைக்கிறார் கடன் வாங்கியிருப்பாரோ, அவர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாரோ அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை என்னுடைய ஃபோனை விற்றேன்,
அதுக்கான 1000 ரூபா அது அப்படின்னாரு. ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கான 1000 ரூபா? ஃபோன் விற்றதுக்கான 1000 ரூபா அது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஃபோன் பார்த்தா இவர் கையில் இருக்குது, ஃபோன் பார்த்தா அவர் கையில் இருக்குது, இவர் கையில் இல்லை. எப்போ அவர் 1000 ரூபா தரணும்? ஃபோன் அவர் கொடுத்தா தான். ஏன்னா அவர் வியாபாரி, இவர் வாங்கிடுறாரு. அவர் சொல்கிறாருன்னா 1000 ரூபா அவருக்கு தரணும். எதுக்காக? ஃபோனுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தா ஃபோன் யார் கையில் இருக்குது? அவர் கையில் தான் இருக்குது. இப்போ 1000 ரூபா கொடுறா, 500 ரூபான்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. தம்பி ஃபோனை கூட ஒரு 1000 ரூபா தருவார். புரிஞ்சா? அப்போ வேறு காரணங்கிற அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. ஏன்னா இவர் தெளிவாக சொல்லிவிட்டார், முஃபஸ்ஸர் ஆக்கிவிட்டார். பாருங்கள், வரவு காரலி ஃபுலானின் அலையா ஃபோன், அவனுக்கு நான் 1000 தர வேண்டும். மின் சமனி ஹாதல் அப்து, இந்த அடிமையின் சமனிலிருந்தும், வமின் சமனி ஹாதியில் மதா, இந்த பொருளுடைய விலையிலிருந்தும். ஃபகௌலுஹு அலைய அல்ஃபுன் என்பது நஸ்ஸுன் ஃபி லுஸூமில் அல்ஃப், 1000 கடமை என்பது அலைய அல்ஃபுன் என்பதில் கடமையாகி விடுகிறது. எல்லா என்றாலும் அன்ன எஹதிமான தஃப்சீல் பாக்கின், தஃப்சீல் விளக்கம் அங்கே இருக்கிறது. அபி கௌலிஹி மின் சமனி ஹாதல் அப்தி அவ் மின் சமனி ஹாதல் மதாயி என்பது பையனன் முராதபி, அதை கொண்டு விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போ நல்லா விளங்கிங்க. முஃபஸ்ஸரும் நஸ்ஸும் ஒன்றுக்கு ஒன்று மோதுச்சுன்னா பெதை எடுத்துக்கணும். ஃபயதரஜ்ஜஹல் முஃபஸ்ஸர அலன் நஸ்ஸி, நஸ்ஸை விட முஃபஸ்ஸரைத்தான் மேலாக்க வேண்டும். ஹத்தா லா யல்ஸமுல் மாலு இல்லா இந்த கபுதின் அப்தி அபில் மதாயி, அந்த பொருளை கைப்பற்றிய பின்பே தவிர பொருள் அவசியமாகாது. வகௌலுஹு லி ஃபுலானின் அலைய அல்ஃபுன், லி ஃபுலானின் அலைய அல்ஃபுன் என்பது லாஹிருன் ஃபில் இக்ராரி, அந்த அவனுக்கு 1000 ரூபா தரணும் ஒத்துக்கிட்டதில் லாஹிராக இருக்கும். நஸ்ஸுன் ஃபி நக்தில் பலதி, அவன் சொல்கிறான் இந்த ஊர் காசுன்னு சொல்லிட்டான். இப்போ நானும் அப்துல் காரும் ஒன்றா உமராவுக்கு போகிறோம். நானும் அப்துல் கார் இன்ஷா அல்லாஹ் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அவன் ஒன்றா உமராவுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிருக்கும்போது நான் ஒரு அவசரமாக வந்து இந்த விஷா போயிருந்தா சரி ஒன்றா போயிருக்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு கடத்தலுக்கு போயிருக்கிறோம். அப்போ வந்து ஒரு பொருளை கேட்குறேன். கேட்டால் அவன் 20 ரியால் 20 ரூபா அப்படின்னு சொன்னான். 20 ரியால் என்கிட்ட பார்த்தா காசு இல்லை அந்த நேரத்தில். நம்ம வச்சுட்டு கேட்பான், இருக்கு கொடுத்துறேன். கொடுத்துட்டாரு, 20 ரியால் கொடுத்துட்டாரா? அவருக்கு நான் வேணால் தரணும், 20 ரியால் தரணும். முறை முடிச்சுட்டு வந்தாச்சு, ஊருக்கு வந்தாச்சு. இப்போ நான் சொல்கிறேன் அவருக்கு, நான் அவனுக்கு 20 ரூபா தரணும்ப்பா அப்படிங்கிறேன். ஆமாம் சத்து அப்படிங்கிறாரு. அப்போ இங்கேருந்து 20 ரூபா எடுத்துக்கிட்டா போதுமா? 20 ரியால் தரணும். ஆனால் நான் சொன்னது வெறும் 20 தர வேண்டும்னு சொல்லியிருந்தா ஆமாம் நான் ஒத்துக்கிட்டோன்னே 20 ரூபா எடுத்து கொடுத்துருங்க. 20 தரணும், நீங்கள் ஒத்துக்கிட்டாரு, முடிஞ்சு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் தெளிவாக அவர் சொல்லிட்டார், அஜித் நீங்கள் 20 ரியால் தரணும் அஜித்து அப்படிங்கிறாரு. இப்போ என்ன தரணும்? நான் 20 ரியால் தான் தரணும். அந்த இடத்துல 20 ரூபா கொடுத்து நான் ஏமாத்திட்டு போக முடியாது. ஏன்னா கிபலில் முத்தக்கல்லின் புறத்திலிருந்தும் தெளிவாக இருக்கிறது. அதே மாதிரி நான் சொல்கிறேன், நானே அவங்க சொல்கிறேன், தம்பி நான் உனக்கு 20 ரியால் தர வேண்டியிருக்கு, கரெக்டாக வாங்கிக்கேன்றது. நான் உனக்கு தரணும் எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் 2 நாள் மூத்தா போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்போ என் வாரிசுகள்கிட்ட அவர் 20 ரியால் வாங்க வேண்டும், 20 ரூபா வாங்கினா பத்தாது. என் வாரிசுகளின் மீது கடமை என்ன? அவருக்கு 20 ரியாலை தர வேண்டும். ஏன் தெளிவுபடுத்தி சொல்லிட்டேன், தெளிவுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், காலி ஃபுலானின் அலைய பாருங்கள் மின் நக்தி ஹாதல் பலத், இந்த ஊர் காசிலிருந்து எதரஜஹல் முஃபஸ்ஸர் அலன் நாஸ் நஸ்ஸி, நஸ்ஸை விட முஃபஸ்ஸரை மேம்படுத்துவோம். ஃபலா இல்ஸமு நக்துல் பலத், அந்த ஊர் காசு அவசியமாகாது. பல் நக்தி பலதி கதா, எந்த ஊரை சொன்னோமோ அந்த ஊருடைய காசு தான் செல்லுபடியாகும். வாயிலாகதான் அதான் எழுதும். இதான் இதுக்கான மற்ற உதாரணங்களும். அம்மல் முஹக்கம், முஃபஸ்ஸருக்கு அடுத்து முஹக்கம். ஃபஹு மாசாத குவத்தன் அலல் முஃபஸ்ஸரி, முஃபஸ்ஸரை விட கொஞ்சம் மேலானது முஹக்கம். லா யஸூது ஹிலாஃபுஹு அஸ்ஸலன், அறவே அதுக்கு மாற்றம் செய்வது ஜாயிஸ் இல்லை. மிசாலுஹு ஃபில் கிதாப்
ஏன்னா குர்ஆன்ல அதுக்கான ஆதாரம் என்ன, இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவர். இன்னல்லாஹ லா யஸலிமு ன்னாஸ ஷைஆ, நிச்சயமாக அல்லாஹ் மக்களுக்கு அநீதம் செய்ய மாட்டான். வபில் ஹுகுமியாத்தி, ஹுகுமியாத்திலே அதற்கு உதாரணம் மாக்குல்லா ஃபில் இக்ராரி, ஒருத்தர் இக்ரார் செய்யணும்னு சொன்னால் லி ஃபுலானின் அலி அல்ஃபம் மின் தமனி ஹாதல் அப்து, இந்த அடியானிலிருந்தும் சத்தியமாக அவனுக்கு நான் 1000 ரூபாய் தர வேண்டும் சொல்லிட்டா, கட்டாயம் அதுதான் தரணும். இன்னல்லாஹ அலீமுன் சொல்லிட்டா, அல்லாஹ் அலீம் தான். இன்னல்லாஹ லா யஸலிமு ஷைஆ, இன்னல்லாஹ லைஸ பிظல்லாமின் லில் அபீத், அல்லாஹ் சொன்னது தான், அதுக்கு மாற்றுக்கிறதே இடம்பாடுகளே கிடையாது. ஃபைன ஹாதல் லஃப்ஸ முஹக்கமுன் ஃபீ லுஸூமிஹி பத்லன் அன்ஹு வ அலா ஹாதா ஸாஹிருஹு, அது இந்த விஷயங்கள் எல்லாம் தீர்க்கமானதாக இருக்கும், எந்த பதிலும் அவைகளுக்கு இல்லை. இதனுடைய உதாரணங்களும் இது போன்றுதான். ஹுக்கும் முஃபஸ்ஸரி வல் முஹ்கம், முஹ்கம் முஃபஸ்ஸர் சட்டம் என்ன, லுஸூமில் அமலி பிஹிமா லா மஹாலா, சந்தேகமே இல்லை, முஃபஸ்ஸர் முஹ்கம் கொண்டு கட்டாயம் அமல் செய்தே ஆக வேண்டும். இதுக்கடுத்து ஹஃபி, முஷ்கில், முஜ்மல், முத்தஷாபி அப்படின்னு ஒரு 4 இதற்கு நேர் எதிர்ப்பதமான 4 இருக்கிறது. டைமில் 4 நிமிஷம் தான் இருக்கா? 2 பக்கமாக 3 பக்கமாக? அந்த கிதாப் 2 பக்கமா? மொத்தம் 109 பக்கமா? 109 பாருங்கள். கரெக்டா? 107 ஓதுற காலத்தில் ஓதணும். அதுக்கப்புறம் இந்த கிதாப் எடுக்குது, இந்த கிதாப் எடுத்துகிட்டு வரும், வேறு கிதாப் கைக்கு வரதான் ஓத்துறோம். நான் ஓரம் எப்படி வரும் தெரியுங்களா? இந்த 107 பக்கம் எனக்கு ஹிப்ஸு, குர்ஆன் ஹிப்ஸ் மாதிரி கை கட்டி அதில் நிற்பேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸிலிருந்தும் சட்டங்கள் எடுக்கப்படுகிறது அப்படின்னு ஆரம்பித்தா அதை லாஸ்ட் வரி வரைக்கும் ஹிப்ஸாக சொல்லிடும் மனப்படம். அவ்வளோ முக்கியமான கிதாப். ஜதீத் பற்றி மசாயில் எடுக்கிறதுக்கோ பாடங்கள் நடத்துவதற்கோ ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா இந்த கிதாப் தான். அறிவு ரீதியாகவும் நம்ம மனதை ரொம்ப லைக்க வைத்தது உசூல் ஷாஷ கிதாப். அதனால் கொஞ்சம் ஆர்வம் காட்டணும், நல்லா ஆர்வமாக படிக்கணும். படித்து கொடுத்தேன், முடிஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டாங்க அஜத்தன். போன தடவை வந்து அசரத்து நிசாமுத்தீன் அசரத்து சுன்னா நடத்தினாங்கல்ல, அந்த பாடம் முழுசும் நடத்தி கொடுத்தாங்கல்ல, அதை திருப்பி ஃபுல்லாக படிச்சுட்டேன். யார் யார் கை தூக்கும் ஃபுல்